எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவருளும் குருவருளும் உள் நின்று உணர்த்த வேண்டி என்னை விட பெரியோர்களை எல்லாம் தாழ்ந்து வணங்கியும் உன்னை தவத்தின் பயனாக சிவஞான செய்திகளை நுணுகி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விழைவுடன் என்னை தொடங்கும் அடியார்களுக்கு எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விடுவிக்க வேண்டும் என்று இறைஞ்சி வாழ்த்தி இந்த சிவஞான வேள்வியை எழில் ஞான பூஜையை தொடங்குகிறோம். நாம் தொடர்ந்து சுந்தரமூர்த்தி சாமிகள் திருக்கையிலிருந்து மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட சிவபெருமானால் தீதிலா திருத்தொண்டர் தொகைதர அனுப்பப்பட்ட அந்த திருமலை சருக்கத்திலே உள்ள பகுதியிலிருந்து அவருடைய பெரிய புராணத்தில் அவரை பற்றிய பாடல்கள் வரலாற்று முறையில் எந்தெந்த திருத்தலங்களுக்கெல்லாம் சென்று எவ்வாறெல்லாம் வணங்கி இருக்கிறார், அவருக்கு இங்கே செய்த செய்கைகள்லாம் என்ன என்று முழுவதுமாக தியான பொருளாக சேக்கிழார் பெருமானால் விவரிக்கப்பட்ட அத்தனை பாடல்களுக்கும் பொருள் சொல்வது என்றும் ஆங்காங்கே அந்த திருத்தலங்களிலே அவர் இறைவனை போற்றி பரசிய பாடல்களே எல்லாவற்றுக்கும் பொருள் கூறி அவர் திருக்கையிலே எய்தும் வரை உள்ள பகுதியை முழுவதுமாக நிறைவு செய்துவிடும் என்ற ஒரு உறுதிப்பாட்டோடு தொடர்ந்து வருகிறேன். இப்பொழுது திருப்பைஞ்சிலியை அடைந்து ஆரணிய விடங்கரே என்று சொல்லி காருளாவே என்று எடுத்து பாடி திருப்பாண்டி கொடுமுடிக்கு செல்கிறார். இன்று நாம் நமச்சிவாய திருப்பதிகத்தை பார்க்க போகிறோம். அற்புதமான ஒரு திருப்பதிகம் சுந்தரமூர்த்தி சாமிகளால் திருப்பாண்டி கொடுமுடியில் அருளப்பட்டது. நிறைய அன்பர்கள் அதை மனப்பாடம் கூட செய்திருப்பார்கள், தினம் ஓதுவதாக கூட அதை வைத்து போற்றுகிறார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான சக்தி வழிபாட்டையும் போற்றி பரவி அது இந்த நற்றவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லு நான் நமச்சிவாயவே என்று சொல்லி நாக்கே இயல்பாகவே சொல்லும். நானே மறந்துட்டா கூட என்னோட நாக்குனா எந்த அளவுக்கு ஒரு பயிற்சி கொடுத்துருந்தா அப்படி இதெல்லாம் நம்ம சிந்திக்க வைக்கணும். நமக்கு இதெல்லாம் பயிற்சியாக இருந்ததுன்னா எதை வேணும்னாலும் நாம் செய்ய முடியுங்கிறதுக்காக ஆச்சாரியர் உபதேசமாக தன்மையில் ஏற்றி அவர் இங்கே சொல்கிறார். இந்த உலகங்கள்லாம் உய்ய வேணும், உலக உயர்லாம் உய்ய வேண்டும் என்று அந்த பதியத்தை அருள்கிறார். இப்பொழுது நான் காருளாவிய என்றெடுத்து அங்கே திருப்பைஞ்சிலியிலே காருளாவிய என்று அண்டநாயகரை பரவி ஆரணிய விடங்கராம் அருந்தமிழ் புனைந்தார். அப்படி அருந்தமிழ் புனைந்து அந்த திருப்பதிகத்தை சென்ற பகுதியில் நாம் பார்த்து விட்டோம். பதிக பரவி அப்படி அங்கே திருப்பைஞ்சிலியில இறைவரை போற்றி பரவி அப்பதிக திருக்கடை காப்பு சாத்தி நிறைவித்து முன்பணிந்து அருள் பெற்று அங்கே முன்பணிந்து இறைவனிடம் அங்கிருந்து அருள் பெற்று விடை கொண்டு கரவில் அன்பர்கள் தம் கூட்டமும் தொழுது, அதாவது கரவின்றி நான் மாமலர் கொண்டு இரவும் பகலும் தொழுவார்கள் சிரம் ஒன்றிய செஞ்சடையான் வாழ் வரமா மயிலாடுதுறை என்று ஞானசம்பந்த பெருமான் திரு மயிலாடுதுறையில் கரவின்றி நான் மாமலர் கொண்டுனா எந்தவித மனத்தில் ஒரு அப்பழுக்கும் இல்லாமல் ஒரு தூய்மையான ஒரு எண்ணத்தோடு சிந்தையோடு அந்த பூ தொடுப்பதற்கு ஒரு அடிப்படை தகுதி அங்கே ஆச்சாரியார் உணர்த்தார். அதான் கரவின்றி நான் மாமலர் கொண்டு இரவும் பகலும் தொழுவார்கள் சிரம் ஒன்றிய, அப்படி தொழக்கூடியவர்களோட சிரம் ஒன்றிய செஞ்சடையான் வாழ் வரமா மயிலாடுதுறைனா வரம் கொடுப்பதற்காக இங்கே மயிலாடுதுறையில் உட்கார்ந்துருக்கிறார் வள்ளலாக. அப்படி என்று ஞானசம்பந்த பெருமானால் போற்றப்பட்டார். அதுபோல கரவில் அன்பர்கள் கூட்டம்னா அப்படிப்பட்ட மெய்யன்பர்கள் அங்கே திருப்பைஞ்சிலியிலே கொண்டாட்டி வருகிறார்கள். அவர்களோட கூட்டத்தை அந்த திருக்கூட்டத்தை தொழுது, ஏன்னா திருக்கூட்டத்தை பார்த்தா சுந்தரமூர்த்தி சாமிகள் அடையக்கூடிய என்பது அதற்கு மேலே எதுவுமே இல்லை. ஏன்னா அடியாருக்கு அடியான் என்று சொல்லி அதை நிரூபணம் செய்து காட்டியவர். அவருடைய வாழ்க்கையை நிரூபித்து சொல்லால் மட்டுமில்லை செயலாலையும் நிரூபித்து காட்டியவர். அந்த அடியார் கூட்டத்தை தொழுவதே முதன்மை பணியாக அவர் இங்கே நமக்கு உணர்த்துகிறார். அப்படிப்பட்ட கரவில்லாத எந்தவித குற்றமும் இல்லாத மெய்யடியார்கள் திருக்கூட்டத்தை தொழுது நன்ற அந்த வார்த்தையை நான் கவனிக்க வேண்டும். தொழுது கலந்து இணைந்து இருந்த போந்தவர்கள் அவர்களோடு கலந்து இவர்களெல்லாம் கலந்தா என்ன பண்ணுவாங்க, இறைவனோட பரத்துவத்தை அவரவர்கள் அறிந்த அளவுக்கு அந்தந்த தளத்தில் இப்படி எழுந்தல் இருக்கிறார், இங்கே எழுந்தல் இருக்கிறார், இப்படி அவர் போற்றி பரவிருக்கிறார். ஞானசம்பந்த பெருமான் இங்கே இப்படி போற்றி பரவினார், ஞானசம்பந்த பெருமான் இங்கே வந்த பொழுது இந்த நிகழ்வு நடந்தது. இப்படியாக இறைவனோட பரத்துவத்தை பேசுவதற்கு தான் ஆட்பாளவருக்கு அருளும் வண்ணமும் இறைவன் யார் அவருக்கு அடிமையாக ஆட்பட்டு விடுகிறார்களோ அவர்களுக்கு எப்படி அருள்வார் என்று சொல்ல புகுந்தாலும் ஆதி மாண்போம் அந்த பெருமானுடைய பெருமையை சொல்ல புகுந்தாலும் கேட்பான் அளவில்லை, கிளக்க வேண்டாம், நீ அது கேட்காத. ஆட்பாளவருக்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் விகில் அளவில்லை, கிளக்க வேண்டாம். அது கேட்க நீ புகுந்தீங்கன்னா அளவே கிடையாது, கிளக்க வேண்டாம், கேட்காதுன்னு சொல்லி ஞானசம்பந்தர் பெருமான் பாடுகிறார். அது வைகையில்
எதிர்த்து சென்ற ஏட்டில் உள்ள ஒரு பாடல். அப்படிப்பட்ட புகழதான அடியார் பெருமக்கள்லாம் அந்த திருக்கூட்டத்தாரெல்லாம் என்ன வேற ஏதாவது அரசியலும் சினிமாவும் சீரியலுமா பேசிக்கொண்டிருப்பார்கள். அதே போல திருக்கூட்டத்தில் உள்ளவர்கள் அதெல்லாம் வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட குறைபாடுகள் உள்ளவர்கள் அதற்காக தான் இதை வந்து ஆச்சாரியார் இங்கே சுட்டுகிறார். நான் அதை எடுத்து விளக்கம் செய்கிறேன். கலந்து இனிது இருந்து போந்தருளி விரைவிய அங்கிருந்து விடைபெற்று அந்த பைஞ்சிலிருந்து விடைபெற்று விரைவிய ஈங்கோய் மலை முதல் ஆக விமலதம் பதிபல வணங்கி குறவலர் சோலை அணி திரு பாண்டு குடிமுடி அணிந்தனர் கொங்கில். செல்கிற வழியிலே பல பதிகள் இறைவனை வைத்திருக்கக்கூடிய பல பதிகளெல்லாம் வணங்கி ஈங்கோய் மலையும் அதில் ஏறி பணிந்து போற்றி மீண்டும் இறங்கி மேற்கே தொடர்ந்து சென்று காவிரி கரையில் இருக்கக்கூடிய குறவலர் சோலைன்னா குறவ மரங்களெல்லாம் வந்து நிறைந்திருக்கக்கூடிய சோலை சக்தியின் வழிபாடு, இயற்கை வழிபாடு அந்தந்த திருப்பதியத்தில் வருகிறது என்றால் பஞ்சபூதங்களோடு துணையோடு இந்த சக்தி எப்படி வந்து இறை சக்தியை வந்து அது அந்த பஞ்சபூதங்கள் கலந்து இறைவன் வந்து அந்த சக்தியை வெளிப்படுத்துகிறாரோ அந்த வெளிப்பாடுகள் தான் அவைகளை வந்து போற்றுதலும் இறைவனை சிவத்தோட சக்தியை போற்றுதலும் புரிந்து கொள்ள வேண்டாம். எங்கே பார்த்தாலும் இயற்கை எழில் காட்சி, ஆறு, சோலை, பறவைகள் பறக்கிறது, இப்படியெல்லாம் வந்து போற்றி பரவுகிறார்களே, மலைகள், காடுகள் அப்படின்னா அவைகள் வந்து சிவசக்தியோட வெளிப்பாடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவைகளை போற்றுவதும் சிவத்தை போற்றுவதும் ஒன்றுதான். அதனால வந்து அதுதான் வந்து நிறைய ஞானசம்பந்த பெருமானாக இருக்கட்டும், சுந்தரமூர்த்தி சாமிகளாக இருக்கட்டும், நாவுக்கரசு பெருமானாக இருக்கட்டும், அவ்வளவு வந்து இயற்கைகளை வந்து அப்படி போற்றுவார்கள். கலந்து எழுதியிருந்து போந்தவர்களே குறவலர் சோலை அணி, குறவலர் சோலையால் குறவு மரங்களும் இதர மரங்களும் இருக்கக்கூடிய சோலையால் அணி பெற்ற அழகு பெற்றேன்னா அங்கே காவிரி கரையிலே இருக்கு. அகண்ட காவிரி கரையிலேயே அமைந்திருக்கிறது அந்த பாண்டி கரையூர் கொடுமுடி அணி திரு பாண்டி கொடுமுடி அணைந்தனர் கொங்கில். அந்த கொங்குன்னா கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய பாண்டி கொடுமுடியை சென்று அடைந்தார்கள். இது 85வது பாட்டு ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்தில் நான் ஒவ்வொரு பதிவின் முன்பாகவே ஒரு தொடக்கமாக ஒரு குறிப்பு எழுதி கொடுக்கிறேன். அதில் சுந்தரமூர்த்தி சாமிகள் வரலாற்று தொடர்புடைய பெரிய புராண திருத்தொண்ட புராண பாடல்கள் என்ன எந்த திருப்பதிகத்தை நாம் எடுத்து இங்கே பேசப் போகிறோம் என்று. அதனால் 7ஆம் திருமுறையும் 12ஆம் திருமுறையும் வைத்து கொண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதுங்க, நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது இந்த திருமுறைகளை வைத்துக்கொண்டு என்னை தொடரும் போது அது எப்படி உங்களுக்கு ஒரு விளைவு ஏற்படுகிறது, புரிந்து கொள்ளும் உங்களுடைய தன்மை ஆற்றல் எந்த அளவுக்கு வந்து விளங்குகிறது, புத்தகம் இல்லாமல் வந்து பார்த்தால் எவ்வளவு விளங்குகிறது என்று அதை நீங்களே அது அனுபவத்தால் வந்து உணரலாம். அப்படி சுந்தரமூர்த்தி சாமிகளோடைய தொடர்ந்து போவது போலே இருக்கும், அவருடைய அந்த கூட்டத்திலே கலந்து போவது போல இருக்கும். இந்த நூலை வைத்துக்கொண்டு நீங்கள் தொடர்ந்து ஆனால் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்தில் 85வது பாட்டு பார்த்தோம். 86வது பாடல் கொங்கினில், அந்த கொங்கு நாட்டில் பொன்னி தென்கரை கரையூர் கொடுமுடி கோயில் முன் குறுகி, பொன்னி நதியாகிய காவிரி நதியின் தென்கரையில் கரையூர் கொடுமுடி, அந்த ஊரோட பேர் கரையூர் கொடுமுடி. இது கொடுமுடின்னா நான் வந்து அனுபவத்தால் அந்த ஆலயத்துக்கு பார்க்கும்போது அங்கெல்லாம் மலைப்பாங்க, நிறைய மலைகள்லாம் இருக்கும், படர் நிலங்களும் அப்படிலாம் இருக்கும். அங்கே பார்த்தா அதற்கு கீழே மலை இருந்து அந்த மலையோட முடிச்சு இந்த சிறிய வாழை முட்டை அளவுக்கு தானே இருப்பார் சாமி, அப்படி வந்து அது இருக்கும். அதை போல் சிவம்பமூர்த்திகள் நிறையா திருவாழ்போக்கெல்லாம் அப்படிதான் இருக்கின்றன. அந்த மலையை முடிச்சு அதே போல் இளவனூசூர் கோட்டூர்னு உளுந்தூர்பேட்டைக்கு பக்கத்தில் கள்ளக்குறிச்சி போகிற சாலையில் சின்ன சேலம் போகக்கூடிய சாலையில் அது வந்து சுயம்பாகவே அந்த மலையின் முடிச்சாகவே இருக்கும். அதே போல் திருமுதுகுன்றம், இதே போல் தலங்கள்லாம் தனியாக லிங்கத்தை வந்து ஸ்தாபிக்காமல் அந்த இயற்கையாகவே அந்த மலை முடிச்சு சிவலிங்கமாக வந்து அப்படி தோன்றி அதை லிங்கமாக வைத்து முறைப்படுத்தி அதை வழிபடுகிறார்கள். அப்படி தான் இதுவும் இருக்கும் என்று கருதுகிறேன். கொங்கினில் பொன்னி தென்கரை கரையூர் கொடுமுடி, அந்த கொடுமுடிங்கிற ஊர் கோயில் முன் குறுகி, கோயில் முன் அணைந்து சங்கவெண்குழையார் உழைவளம் செய்து சார்ந்த அடி அன்பினில், சங்கவெண்குழையை அணிந்திருக்கக்கூடிய பெருமானுடைய கோயிலை வளம் வந்து பக்கத்தில் வந்து சார்ந்து அந்த இறைவன் திருமுன்பு சார்ந்து அடி அன்பினில் தாழ்ந்து அப்படியே அங்கே வந்து திருவடியில் வீழ்ந்து வணங்குகிறார். தாழ்ந்து பொங்கிய வேட்கை பெருகிட, அப்போ இல்லைன்னா அந்த இறைவனை வந்து காணும்பொழுது அந்த வேட்கை அவருக்கு எந்த அளவுக்கு கையிலிருந்து பிரிந்து வந்தவரை வந்து பார்க்குறாரு, அங்கேருந்து வேறு ஒரு கோலத்தில் அங்கே காட்டுகிறார் இல்லையா. அன்பினில் தாழ்ந்து பொங்கிய வேட்கை பெருகிட தொழுது புனிதர் பொன்மேனியை நோக்கி, நமக்கு வந்து வெறும் சிவலிங்கம் தான் தெரியுது, இங்கே வந்து என்ன பண்ணுறாருன்னா பொன்மேனியை காட்டியருகிறார் சிவபெருமான் என்பதை நாம் வந்து இந்த இடத்துல இந்த தொடருக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
புனிதராகி அந்த பெருமானுடைய பொன்மேனியை நோக்கி அப்படியே வந்து அந்த லிங்கத்தில் இவர் வந்து பார்க்கும்பொழுது அந்த பொன்னாளாகிய இறைவனோட திருமேனி அங்கே அவருக்கு தோற்றம் கிடைக்குது. மேனியை நோக்கி அக்காட்சியில் மயங்கிறார். இங்கு இவர் தம்மை மறக்க ஒண்ணாது என்று. இனிமேல் இவரை போய் நான் எப்படி மறக்க முடியும் அப்படின்னு சொல்லி இதை மறக்கவே ஒண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இங்கு இவர் தம்மை மறக்க ஒண்ணாது என்று எழுந்த மெய்க்குறிப்பினில் எடுப்பார். அந்த எழுந்த மெய்க்குறிப்பு அவருக்கு உள்ளத்துல வந்து இவரை வந்து நாம் வந்து மறக்க ஒண்ணாதே, இவரை மறந்து நம்ம என்ன செய்ய போறோம், மறந்து நம்ம வெளியில போய் நம்ம என்னத்தை பார்க்க போறோம் அப்படிங்கிற அதை போல ஒரு ஆழ்ந்த பக்தியோட உச்சநிலை, உணர்வோட உச்சநிலையில அண்ணலார் அடுத்த பாட்டு 87வது பாடல். அண்ணலார் அடிகள் மறைக்கினும் நாம அஞ்செழுத்து அறிய எப்பொழுதும் எண்ணிய நாவே இன்சுகை பெருக இடையராது இயம்பும் என்று. பாருங்க, அது அந்த திருப்பதிகத்தில் உள்ள கருத்தை சுருக்கமாக 2 வரியில சேக்கிழார் பெருமான் வடிக்கிறார். அண்ணலார் அடிகள் மறைக்கணும், இறைவனோட திருவடியை நான் வந்து மறந்தாலும், திருவடியே எப்பொழுதும் சிந்தையில் இருக்கவங்க, திருவடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் உணர்வறிய மெய்ஞானம் என்று பாடுகிறார் இல்லையா. ஊமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் அடைந்தார். எப்ப அம்மா பால் கொடுத்தோன்னு. அப்ப அந்த திருவடியை வந்து மறக்காத நிலையில உள்ளவர் சுந்தரமூர்த்தி சாமிகள். அந்த திருவடியே நான் வந்து மறந்தா கூட, என் சிந்தை வந்து இந்த திருவடியை வந்து மறக்குமாறு ஒரு சூழல் ஏற்பட்டா கூட, அண்ணலார் அடிகள் மறைக்கணும் நாம அஞ்செழுத்து அறிய எப்பொழுதும் எண்ணிய நாவே இன்சுவை பெருக இடையராது இயம்பும். அந்த நாம 5 எழுத்து இருக்கு பாருங்க, அந்த எண்ணிய நாவே அதை எப்பொழுதுமே வந்து பயின்ற நா இருக்குது இல்லையா, நமசிவாய 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 என்று அந்த பயின்ற பயிற்சி இருக்கு பாருங்க. நான் வந்து இறைவனை வந்து திருவடியை மறந்து 5 எழுத்து வந்து ஓத என் சிந்தையால் வந்து மறக்கினாலும் என்ன நான் இருக்கு பாருங்க, இறைவன் வந்து கொடுத்த கருவி இருக்கு இல்லையா, புறக்கருவி. இந்த உடல்ல வந்து பஞ்சபூதங்களான இந்த புறக்கருவியை கொடுத்து எப்படி இறைவனை அடைவதற்கு பயன்படுத்தலாங்கிறதுக்கு இந்த நாக்குக்கு அப்படி நான் பயிற்சி கொடுத்துருக்கிறேன். என் நா வந்து அந்த சுவைத்து அந்த 5 எழுத்து ஓதும், என் நாவே இன்சுவை பெருக இடையராது இயம்பும் என்று இதனை தென்னிய உணர்வில் கொள்பவர், இந்த உறுதியாக இதை வந்து கொண்டவர். மற்று பற்றிலேன் என செழுந்தமிழால் மற்று பற்று என்று நின் திரு பாதமே மனம் பாவித்தேன். தேற்ற உறுதிப்பொருள், வேற யாரையும் வந்து நான் சிந்தித்ததே கிடையாது, உன்னுடைய பாதத்தை தவிர நான் எதையுமே சிந்தித்ததே கிடையாது, என்னோட மனத்தில் வந்து நான் பாவித்தல்ங்கிறது நினைத்தல் பாவித்தேன்னு என செழுந்தமிழால் நன்னிய அன்பினில் பிணிப்புற நவுன்றார். அதை இறைவனோட வந்து பிணித்து தன்னையும் இறைவனையும் உயிரறிவையும் இறைவனையும் வந்து பிணித்து கட்டுவது. இது பிணிப்புற நவின்றார், அன்போடு வந்து பிணிப்புடன் நவின்றார். நமச்சிவாய் திருப்பதி, இந்த நமச்சிவாய் திருப்பதித்தை எப்படி நவின்றார் என்பதை இங்க சொல்றார். மற்ற பற்றிலேன் எனும் செழுந்தமிழால் நன்னிய அன்பினில் பிணிப்புற நவின்றார். அப்போ அண்ணலார் அடிகள் மறைக்கணும் நாம 5 எழுத்து அறிய எப்பொழுதும் எண்ணிய நாவே இன்னிசை இன்சொய் பெருகன்னா பாருங்க, தேனா இன்னமுதாய் தித்திக்கும் சிவபெருமான்னு சொல்லி மாணிய வாசகர் சொல்றார் இல்லையா. நம்புவார் அவர் நாவின் நவிட்டினால் வம்பு நாள் மலர் வார்மலர் ஒப்பது செம்மனார் திலகம் உலகுக்கெல்லாம் நம்பன் நாமும் நமச்சிவாய். ஆசாரியர் ஞானாச்சாரியார் திருஞான சம்பந்தர் அவங்கெல்லாம் அனுபவம் நமச்சிவாயின்னு சொல்லும் பொழுதே அந்த இறைவன் பேர்ல உள்ள பேரன்பால இந்த எழுத்து இந்த திருநாமமே அவர்களுக்கு வந்து தேனா அதை இன்னமுதமாக வந்து தித்திக்கக்கூடிய ஒரு நிலையை அங்க வந்து அவங்க சொல்றாங்க. ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு தெய்வமும் திருமூலர் எல்லாருக்கும் முன்னாடி அவங்க வந்து ஆகமங்களை வந்து நமக்கு தமிழில் என்னை நன்றாக இறைவன் படைத்தினன் தன்னனை நன்றாக தமிழ் செய்யுமாறு, இந்த தன்னைன்னா ஆகமமாகி நின்ற அன்னிப்பான் தாள்கள்னா ஆகம வடிவாகவே இருக்கக்கூடிய ஆகம பொருளாகவே இருக்கக்கூடிய வேத பொருளாக இருக்கக்கூடிய தமிழ் செய்வதற்காக நன்றாக தமிழ் செய்வதற்காக என்னை இங்கு நன்றாக படைத்தனன்னு சொல்றார் இல்லையா. தன்னை நன்றாக என்னை இங்கு இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு, நன்றாக தமிழ் செய்யுமாறு. தமிழ் எல்லாம் அகத்தியர் எல்லாம் இவங்கெல்லாம் தமிழை ஆய்ந்தவர்கள் இல்லையா. ஆமா, ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு தெய்வம். தெய்வம்னா என்ன, எத்தனை இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்க. திருமூலர் சொல்றாரு ஒரே தெய்வம் தான், ஒரே தெய்வம் தான்.
அந்த பரசிவன் தான். நமசிவாயச சிவதராயசன்னு சொல்லி யஜுர்வேதத்தை நடுவில் கரு போல காக்கப்பட்டு வைத்திருக்கக்கூடிய அந்த நமசிவாய அந்த இறைவனை தவிர அந்த பேரொளி பிழம்பாக வடிவில்லாமல் இருக்கக்கூடிய அந்த பெருமானோட பெயரையா நமச்சிவாயா, அவருக்கு அடையாளம் நமச்சிவாய, நமக்காக உருவெடுத்து வராது. அந்த ஒளி வடிவாக அவரோட திருநாமத்தை வந்து நமக்காக வெளிப்படுத்தி காமிக்கிறது. அந்த ஒளி வடிவாக அந்த நீ மந்திரத்தை சொன்னீங்கன்னா உடனே அந்த இறைவன்கிட்ட போய் சேரும். அது இறைவனை வந்து கவனத்தை வந்து ஈர்க்கும் அப்படின்னு சொல்லி, ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு தெய்வமும் ஒன்று கண்டீர் உலகுக்கு உயிராவது. ஒரே உயிர் தான் எல்லா உயிர்களையும் பரவி ஜடப்பொருள் சடம் அசடம் நிற்பனவ சரிப்பனவ நடப்பனன்னு சொல்லி எல்லாவற்றிலையும் உள்ளே வந்து ஒன்றாகி வேறாகி உடனாகி இருந்து இயக்கக்கூடிய ஒரே பெருமானவர் தான். ஒன்று கண்டீர் நல் நமச்சிவாய பழம். அது வந்து நமச்சிவாயங்கிறது வெறும் மந்திரம் இல்லையா, பழம். பழம்னா என்னன்னா இதுதான் உச்சம். ஒரு மரம் வந்து விதையை போடுறோம், அது மரமாகிறது, அதுக்கப்புறம் இலைகள்லாம் விடுகிறது, துளிர்கள் விடுகிறது, அப்புறம் அரும்புகிறது, அரும்பு மலர் காய்கனி போல் அன்றைய பராபரம்னு கனியாகிறது. கனி தானே உச்சம், அதுதான் நமச்சிவாய பழம். இதுதான் உச்சம். பக்தி நிலையில வந்து இறைவனை வந்து சுவைக்கக்கூடிய அந்த மந்திரத்தை சொல்லும் போதே உன் நாக்கில் வந்து சுவை ஏற்படுது போல, அதுதான் உச்சங்கிறாரு. ஒன்று கண்டீர் நல் நமச்சிவாய பழம் தின்று காண்டாருக்கு இது தித்தித்தவாறு. அது தின்று கண்டாருக்கு நீ சொல்ல 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 நமச்சிவாய மந்திரத்தை சொல்ல 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 அது தித்திக்கென்று சொல்லி 10ஆம் திருமுறையில் 9வது தந்திரம் 20வது தலைப்பு 6வது பாடல். இது திருமந்திரத்தில் என்ன பண்றாங்கன்னா, எல்லா பதிப்பத்திலும் தயவு செஞ்சு தொடர் எண்களே போடாதீர்கள். தொடர் எண்களை வந்து நம்ம ஒவ்வொரு பதிப்புலையும் திருப்பனந்தாளாக இருக்கட்டும், திருவாவூதரையாக இருக்கட்டும், நம்ம தருமபுரம் திருமடத்து பதிப்புகளாக இருக்கட்டும், வேறு தனியார்கள்லாம் போடக்கூடிய பதிப்புகளாக இருக்கட்டும், தொடர் எண்களில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. அந்தந்த உட்தலைப்பிலேயே இந்த பாடல்கள்லாம் மாற்றங்கள்லாம் இருக்குது. நாம் எப்பொழுதுமே என்னன்னா, இப்போ 1வது திருமுறை 42வது பதிகம் 7வது பாட்டுனா 1:42 என்று போடுவது போல 10 ஒரு கோடு போட்டு 7ஆம் தந்திரம்னா 7, அதில் உட்தலைப்பு 21, அதில் 3 இப்படி வந்து நம்ம போட வந்து பயில வேண்டும். எதிர்காலத்தில் நான் அப்படி தான் வந்து போடுவேன். இது 10வது திருமுறையில் 9வது தந்திரத்தில் 20வது தலைப்பின் கீழ் 6வது பாடல். அந்த தலைப்பில் வேணா சில பதிப்புகளில் பாடல் எண்கள் மாதிரி இருக்கும், ஆனால் அந்த தலைப்புக்குள்ளே இருக்கும். அதை வந்து நான் வந்து புரிந்து கொள்வேன். அதனால் எளிதாக நான் வந்து அதை எடுத்து விடலாம். அப்போ அப்படி என்னன்னா தித்திக்கக்கூடியது நமச்சிவாயங்கிற மந்திரத்தை நீ சொல்ல சொல்ல உன்னோட உயிர் அறிவு இறைவனோட இந்த பேரறிவாளனோட போய் எந்த அளவுக்கு தொடர்பு படுகிறதோ அந்த அளவுக்கு அது வந்து தித்திக்க ஆரம்பிக்கிறதுலாம் ஆச்சாரியர்கள் வாக்கு. அதை தான் சொல்றாரு, எண்ணியனாவே இன்சுவை பெருக இடையராது. அது வந்து அப்படி நமசிவாயன்னு சொல்லும்போது தித்திச்சா நம்ம வந்து அதுக்கப்புறம் சொல்லாமல் இருப்போமா? சொல்ல சொல்ல தித்திச்சுக்கிட்டே இருக்குன்னா சிவாய நம்ம சிவாய நம்ம நமச்சிவாய இடையராது இயம்பும் என்று என்ன நாக்கு வந்து நான் மறந்தா கூட என்னோட நாக்கு வந்து உன்னோட மந்திரத்தை சொல்லுன்னு சொல்லி நமக்கு ஆச்சாரியர் இந்த உலகம் உய்ய எடுத்தார். இந்த திருவைந்தெழுத்த பதிகத்தை சும்மா எடுக்கல. இந்த உலகத்தில் வாழக்கூடிய உயிர், அவர் காலகட்டத்தில் வாழ்ந்த உயிர், அதுக்கப்புறம் 1200 ஆண்டுகளாக தொடர்ந்து வரக்கூடிய உயிர்கள், இன்னும் இந்த உலகம் உள்ளளவும் இருக்கக்கூடிய உயிர், இந்த உலகத்தில் வாழக்கூடிய உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே, இந்த உயர்ந்தோர்கள்லாம் வாழ்வதற்காக இந்த திருப்பதியத்தான் சொல்றாரு. ஆமா, அடுத்த பாட்டு 88. உலகலாம் உய்ய உறுதியாம் பதிகம் உரைத்து. உலகலாம் உய்ய உறுதியாம் பதிகம். நமச்சிவாய மந்திரம் தான்டா உனக்கு உறுதி, சிவன் தான் உறுதி, சிவனோட திருவடி தான் உறுதி, திருநீர் தான் உறுதி, ருத்ராக்கம் அந்த திருக்கோலம் தான் உறுதி, சைவ நெறி தான் உறுதி, வேற உறுதியே கிடையாது. உலகலாம் உய்ய உறுதியாம் பதிகம் உரைத்து மெய்வு உணர்வரா ஒருமை. மெய்யிலிருந்து அந்த உணர்வை உடல்ல இருக்கிறத இந்த புலன்கள்லாம் சேர்ந்து ஒருங்கி இந்த மெய்யில வந்து இந்த உயிரறிவில் ஏற்கப்படக்கூடிய அந்த இது இருக்குல்ல வேட்கை அந்த மெய்யில வந்து பரவுகிறது. மெய் அப்ப வந்து ஒருங்கிணைந்து அதை தவிர வேற எந்த சிந்தனையும் இல்லாம இந்த நமச்சிவாய மந்திரத்தை தவிர அங்க கண்ட திருமணியை தவிர வேற எந்த சிந்தனையும் இல்லாம மெய் உணர்வு அறாத ஒருமை நிலவிய சிந்தையுடன் அப்படிப்பட்ட ஒருமை ஒன்று இருந்து நினைவுகள் உண்டு. அதை யோக நிலை, இவர் யோக நிலையில போகிறவர் தானே. ஒன்று இருந்து நினைவுகள் நமக்கு ஊனமில்லைன்னு சொல்றாருல அப்பர் பெருமான். அதே போல நிலவிய சிந்தையுடன் திரு அருளால் நீங்குவார். அங்கிருந்து அப்புறம் வந்து என்ன பண்றாரு, இதை பாடிட்டு இறைவன்கிட்ட வேண்டி விரும்பி விடை பெற்று திரு அருளால் நீங்குவார். பாங்குனல் பதிகள்
பலவும் முன் பணிந்து அங்கே சூழ இருக்கக்கூடிய பதிகள், அப்புறம் இவர் பயணிக்கிற பகுதியில் உள்ள ஆங்காங்கே உள்ள பதிகளை எல்லாம் பலவும் பணிந்து முன் பணிந்து பரமர்தால் போற்றி அந்த பரமேஸ்வரனோட திருவடிகளை போற்றி போந்து தன்மணி பல மலர் படப்பை, அதாவது குளிர்ந்த மலர்கள்லாம் பனி சூழ்ந்திருக்கக்கூடியது, மலர்கள்லாம் இருக்கக்கூடிய தோட்டம், படப்பை என்றால் தோட்டம் என்று பொருள். குளவும் மீக்கொங்கில் அவைகள்லாம் வந்து இருக்கக்கூடிய, குளவும்னா விலங்கம் என்ற பொருள், எப்பொழுது நான் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். குளவும் மீக்கொங்கில்னா இந்த மேற்கு திசையில் உள்ள கொங்கு நாட்டில் காஞ்சிவாய் பேரூர் குறுகினார் முருகும் ஆதரவால். அங்கே போனாலே வளமாக தான் இருக்கும். அந்த கோயம்புத்தூர்லேருந்து நம்ம இந்த பேரூருக்கு அந்த திருத்தலத்துக்கு போகும்போது 2 பகுதியும் இன்னும் அதிகமாக கட்டடங்களால் ஆக்கிரமிக்கப்படாமல் பழைய இயற்கை காட்சிகளோட இன்றைக்கு வரலாம் அந்த இறைவனோட திருவருளோ என்னமோ அது ஒரு நல்ல ஒரு சிறிய கிராமமாக அப்படி அமைந்திருக்கிறது. காஞ்சிவாய் பேரூர் குறுகினார் முருகும் ஆதரவால், அதாவது அந்த இறைவன் மேலே உள்ள அன்பு அது உச்ச நிலைக்கு செல்வது, அதான் முருகி வர்றது என்று பெயர். அப்படி அத்திருப்பதியை அணைந்து இப்போ நாம் வந்து திருப்பாண்டி கொடுமுடி திருப்பதிகத்தை நாம் வந்து இப்பொழுது பார்க்க போகிறோம். ஏன்னா இதிலிருந்து அவர் அங்கே பேரூருக்குள்ள போய் வணங்கினதை நம்ம அடுத்த பகுதியில் பார்த்துட்டு வெஞ்சமாக்கூடல் போய் அங்கே போற்றி போடுவார். அந்த திருப்பதிகத்தை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இப்போ இதை வந்து கவனித்து கொள்ள உடனே 7வது திருமுறையில் 48வது திருப்பதிகம் பழம்பொஞ்சிரங்கிற பண்ணில் வந்து பாடியிருக்காரு. நிறைய அன்பர்களுக்கு இது மனப்பாடம் இருக்கும். தயவு செஞ்சு இந்த திருமுறையில் வேட்கை உள்ளவர்கள் திருமுறைகளோட பொருளறிந்து ஓத வேண்டும், ஓதி வந்து பெரும் பயனை அடைய வேண்டும், இறைவனை உணர வேண்டும், இந்த ஆச்சாரங்களோட தன்மைகளை எல்லாம் உணர வேண்டும் என்ற மெய்ப்பொருள் நாட்டம் உள்ள அன்பர்களை அவர்களை அறிமுகப்படுத்தி இதை வந்து நான் வகுப்பாக தான் நடத்துகிறேன். இது வந்து உரையினடையாக வந்து நினைவாற்றலை வைத்து சொல்லக்கூடிய இதில் இது ஒரு மாணவர்களுக்கு வகுப்பு எப்படி நடத்த வேண்டுமோ அப்படி நமக்கு ஒரு பயிற்சி எடுத்து ஒரு 8 ஆண்டு ஒரு புலவர் ராஜமாணிக்கம் என்ற ஒரு முதுபெரும் புலவர் அவர்கள் கூரை நாட்டிலே இருக்கிறார்கள் மயிலாடுதுறையிலே. அவர்களிடம் நாங்கள்லாம் வந்து பதத்துக்கு பதம், தொடருக்கு தொடர், பாடலுக்கு பாடல் எல்லாமே வந்து பிரித்து கொண்டு கூட்டி எப்படியெல்லாம் வந்து இலக்கண குறிப்புகள்லாம் என்ன இருக்குன்னு எல்லா வகையும் நாங்கள் வந்து கற்றதை தான் நான் வந்து விவரித்து கொண்டிருக்கிறேன். அவர் கொடுத்த கொடை எங்களுக்கு, நாங்கள் அவர் நாட்டத்தோடு தொடர்ந்து நாங்கள் நணுகி செஞ்சோம். அதே போல் இதை தொடர்ந்து நீங்கள் கேட்கணுன்னா இந்த நூலை வைத்து கொண்டு கேளுங்கள். என்னால் இயன்ற அளவு இறைவன் எனக்கு எந்த அளவுக்கு உணர்த்துகிறாரோ அவ்வப்போது நான் வந்து அதை நான் படித்து உள்ளத்தில் வைத்திருக்கிற அளவுக்கு நான் அதை வெளிப்படுத்தினேன். மற்ற பற்று எனக்கின்றி நின் திரு பாதமே மனம் பாவித்தேன். வேற எனக்கு பற்றே கிடையாது. இந்த உலகியல் பற்று இதெல்லாம் முன்னாடியே வந்து இந்த பற்றெல்லாம் விட்டு தானே அங்கே இறைவன்ட்ட ஒரு சிறு அளவு உலகியல் பற்று காமினி காஞ்சனம் இருந்தால் அந்த இறைவனை அடைய முடியாது. சிறு அளவு அணுத்துகள் அளவு கூட நமக்கு காமினி காஞ்சனம்னா உலகியல் இன்பங்களில் உள்ள ஆசையும், அந்த பொருள் காஞ்சனம்னா பொன், இதே போல் அதுலேருந்து நீங்கள் பெருக்கிக்கலாம், பொண்ணுலேருந்து மற்ற ஆசைகளை எல்லாம் பெருக்கிக்கலாம். அளவு இருந்தால் கூட நீங்கள் வந்து இறைவனை அடைய முடியாது. இறைவனோட திருவருள் அடையலாம், இறைவனையே அடையணும்னா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி பரமஹம்சர் சொல்லுவார். மற்ற பற்று எனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். எப்பொழுதுமே பாவனையிலே உன்னுடைய திருப்பாத சிந்தனையிலே திருப்பாதத்துக்கும் என்னோட மனத்தொடர்புக்கும் இடையறாது ஆற்று நீர் ஒழுக்கு போல அது வந்து எப்பொழுதுமே இடைவிடாது அது மனத்திலேயே நான் வந்து பாவிப்பேன். பெற்றலும் பிறந்தேன். என்னை வந்து இந்த பூமியில் நீங்கள் வந்து பிறக்க செஞ்சீங்க ஒரு காரியத்துக்காக. நான் முன்னாடியே பிறப்பாக இருந்துட்டு தான் உங்களுக்கு நான் அணுக்க தொண்டு செஞ்சேன். என்னை பிறப்பித்தீர்கள். அப்படி நான் பெற்றலும் நான் வந்து இங்கே வந்து பிறந்தேன், பூமியில் வந்து பிறந்தேன். அப்படி வந்து பிறந்து உங்களையே வந்து நினைத்து கொண்டிருக்கிறேன், உங்களுக்கே திருத்தொண்டு செஞ்சிருக்கிறேன். அங்கே எந்த அளவுக்கு நினைவில் இருந்தனோ அதே போல் இங்கேயும் அதே நினைவில் வந்து நான் தொடர்கிறேன். இனி பிறவாத தன்மை வந்து முன்னமே நான் வந்து பிறவாத தன்மையை அடைந்தவன ஒரு காரணத்திற்காக ஒரு காரியத்திற்காக இந்த பூமியில இந்த மாதவம் செய்த தென் திசை வாழ்நில தீதலா திருத்தொன்ற தொகை தர நீங்கள் ஒரு திருவிழாக்கள் செய்து என்னை இங்கே அனுப்பி இருக்கிறீர்கள். இனி எனக்கு வந்து பிறப்பு கிடையாது, இது வந்து கடைசி பிறப்பு தான் என்று சொல்லி இங்கே அறிவிக்கிறார். இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன். கற்றவர் தொழுதேத்தும் கரையூரில் பாண்டி கொடுமுடி. கற்றவர் தொழுதேத்தும்னா கற்றவர்கள்னா உலகியல் கல்விகள்லாம் ஒரு டாக்டர் படிக்கிறாரு, இன்ஜினியர் படிக்கிறாரு,
பெரிய விஞ்ஞானியா இருக்கிறாரு. அவர்கள் என்னன்னா உலகில் மக்களோட வாழ்க்கைக்கு தேவையான இதை போல பல கண்டுபிடிப்புகள் இருக்கு, பல்வேறு தேவைகள் இருக்கு இல்லையா, மக்களுக்கு தேவையான பொருள்கள் எளிதில் கிடைக்குமாறு, அவர்கள் வந்து நன்கு வாழுமாறு தேவையான பொருள்கள் எல்லாம் மருத்துவம் எல்லாமே பண்றாங்க. ஆனால் இவர்கள் வந்து இறைவனை அடைய விட்டாது. அது என்னன்னா ஒரு எல்லையோடு நின்று விடும். அவர்கள் வாழ்வார்கள், எல்லோரும் போல் வாழ்வார்கள், இறை சிந்தனையே கூட இல்லாமல் பலர் இருப்பார்கள், இறை ஆராய்ச்சியே இருக்காது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொடக்க நிலையில கூட அவர்களுக்கு பலருக்கு இறை சிந்தனையே இருக்காது. வாழ்வார்கள், எல்லோரும் போல வாழ்வார்கள், இருப்பார்கள், திருமணம் செய்து கொள்வார்கள், பிள்ளைகளை பிறப்பார்கள், அவர்களை ஆளாக்குவார்கள், ஒரு நாள் வந்து உலகத்தை விட்டு போவார்கள். எதற்காக பிறந்தோம், எதற்காக இதெல்லாம் கண்டுபிடிச்சோம், எதற்காக நான் வந்து வாழ்ந்தோம் என்று சிந்திக்கவே மாட்டார்கள். இறைவன் அருள் இல்லைன்னா முடியாது. இப்ப கற்றவர்னா யாரு வந்து சிவஞான கல்வியை கற்றுக்கொள்கிறானோ, ஊனடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர் மொழி தொழிலைகள் மானடம் செய் வரதர் பொற்றாள்கள்னு சொன்னார்ல. இந்த உலகத்துல இந்த பிறப்பெடுத்த இந்த உடலக வந்து எடுத்த இந்த உயிர் அந்த இறைவனோட திருவடியை வந்து சிந்தித்து அந்த இறைவனோட திருவடியை அடையணும்டா, அதுதான் இலக்குன்னு சொல்றாரு பாருங்க. அந்த இலக்கு அவர்களுக்கு தெரியாது. இப்ப கற்றவருங்கிறது யாரை குறிக்கும்? சிவஞான கல்வியை முற்ற கற்றவர்கள், சிவத்தை நோக்கி உயிரை செலுத்தக்கூடிய கல்வியை வந்து முற்ற உணர்ந்தவர்கள். கற்றவர் தொழுது ஏத்தும் இதெல்லாம் உரை நூல்ல எல்லாம் விரிவாக எழுத முடியாது, அங்கெல்லாம் எழுத முடியாது. கரையூர் ஏத்தும் சீர் கரையூரில் பாண்டு கொடுமுடி. சீர்னா அனைத்து சீர்களையும் பெற்ற எல்லா சீர்கள், உலகத்துல என்னென்ன பெருமைகள் இருக்கணுமோ, என்னென்ன அழகு அணிகள்லாம் இருக்கணுமோ எல்லாவற்றையும் கொண்டிருக்கக்கூடிய அந்த கரையூரில் இருக்கக்கூடிய பாண்டி கொடுமுடியில, பாண்டி நாட்டில் இருக்கக்கூடிய கொடுமுடி நற்றவா, நல்ல தவ வடிவனாக இருக்கக்கூடியவன். நற்றவா தவ வடிவனா அவருக்கு என்னத்துக்கு தவம், எதற்காக இறைவன் தவம் இருக்கிறாரு? பேரின்ப வடிவா இருக்கிறாரு, அவர் அடைய வேண்டியது எதுவுமே இல்லையே. இந்த உயிர்கள் போய் அவர் அடையிறதால அவருக்கு ஏதாவது இன்பம் இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. அவரே இன்ப சுரூபமா இருக்கிறவருக்கு என்னத்தை இன்பத்தை அடைய போறாரு? இந்த உலக உயிர்கள் தான் இறைவனை அடைஞ்சா அந்த பேரின்பத்தை, நிலையான பேரின்பத்தை தூக்கும். அதனால அவருக்கு வந்து எந்த இன்பமும் கிடையாது. ஆனா தவம் எதற்கு செய்யறாரியா? பாசுபத விரதம் இருக்காரு, பாசுபதம் இருக்காரு. இதுல வரும் அது அந்தகாசுரன் வரலாற்றுல, புராண வரலாற்றுல இறைவன் தனியாக தேவி அழைத்து கொண்டு நந்தி தேவரை வாயிலில காவல் வைத்து விட்டு வேறு ஒரு இடத்துல தனியாக போய் நான் பாசுபத விரதம் இருக்க போயிருந்தேன். அந்த உலக உயிர்களை எப்படியாவது கரையேற்றணும், எப்படியாவது இந்த ஆணவங்கிற முழு மறைப்பை வந்து சக்தியறை செய்து அவர்களை கரையேற்றி நாம் வந்து உய்ய செய்ய வேண்டும் என்ற ஒரே பேரன்பால, ஒரு பெருங்கருணையில் விளைந்த பேரன்பு. அதனாலதான் வந்து இந்த தவம் பண்றாரு. அதான் நற்றமா. பிறருக்காக வந்து நீ தவம் பண்ணுவது நற்றவமா? நீ உன்னோட உயிர், அவருக்கு எதுவுமே அடைய வேண்டியதே இல்லையா, அவர் எதற்காக தவம் செய்ய போகிறாரு? அப்ப நற்றவம்னா என்னன்னா பிற உயிர்களை வந்து இறைவனை நோக்கி தன்னை அந்த மேல ஏற்றி தன்னுடைய இன்பத்தை இந்த உலகத்தை உயிர்களை அனுபவிக்க செய்ய வேண்டும்ங்கிறதுக்காக தவம் பண்ற. நற்றவா உனை நான் மறைக்கணும், நான் வந்து உன்னை மறக்க கூடாது, நான் மறக்கவே மாட்டேன், என் உடல் உயிர்லயே உன்னோட நீ வந்து நிறைந்திருக்கிற, நான் மறக்கவே மாட்டேன். அப்படி நான் வந்து மறத்தா கூட எனக்கு இப்போ ஒரு உடல் கொடுத்தது இல்லையா, இந்த உடல்ல உள்ள நாக்கு உன்னோட நமச்சிவாயங்கிற மந்திரத்தை மறக்காதுன்னு சொன்னா இது யாருக்காக சொல்றாரு? உலக உயிர்களாகிய நமக்காக ஆச்சாரியார் வடிவில் சிவபெருமான் சுந்தரமூர்த்தி சாமிகள் உயிரறிவில் மேலோங்கி நீங்கள் நமச்சிவாய மந்திரத்தை வந்து உச்சரித்து கொண்டே இருங்கள், வாக்கால சொல்லு, மெதுவா சொல்லு, ஒலித்து சொல்லு, அப்புறம் மெதுவா நமச்சிவாயம் சொல்லு, மனத்தால சொல்லு, ஒன்றுக்கு ஒன்று மேம்பட்டதுன்னு சொல்லுவாங்க. நாவில் வந்து எப்பொழுதுமே பயின்று கொண்டே இருக்கணும். பூவனூர் புனிதன் தன் நாமந்தான் நாவில் 100,000 நன்னினார், நாவில் 100,000 நன்னினார், பாவமாயின பாரி பரவியவே தேவர் கோவில்னு செல்வர்கள் அவர். யாரு? அப்பர் பெருமான் சொல்றாரியா, நீ 1 கோடி தடவை சொல்லிவிடு உன்னாக்குல நமச்சிவாய நமச்சிவாய. 1 மணி நேரத்துக்கு, 1 நிமிஷத்துக்கு 60 தடவை சொல்லலாம். 1 மணி நேரத்துக்கு 3600 தடவை சொல்லலாம். இப்படியே சொல்லலாம். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் சொல்லுங்க, 10,000 தடவை 15,000 தடவை சொல்லுங்களேன். 1 கோடியை வந்து ஒரு 3 ஆண்டுக்குள்ள அடைக்கலாம். இன்னும் பேராசை இருந்தா அதிகமா 10 மணி நேரம் சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 36,000, 3 மாசத்துக்கு 1 லட்சம் இல்லையா? அப்போ வந்து எளிதாக நம்ம வந்து அதை அடைஞ்சிடலாம். அவ்வளவு மந்திர ஆற்றல், மந்திர வலிமை. ஏன்னா அந்த பொருளாகவே சிவன் தான், பொருள் சிவம். மந்திரங்கிறது என்னன்னா பொருளே சிவமாக இருப்பது தான் மந்திரம்.
நற்றவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லுனா என்னுடைய நான் சொல்லும் நமச்சிவாயன்னு சொல்லி நமக்கு ஆச்சாரியர் உபதேசமாக சொல்கிறாரு. இந்த மற்ற பாடல்கள் உள்ள கருத்துக்களையும் நீங்கள் அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். இட்டம் நுண் அடி ஏத்துவார் இகழ்ந்திட்டனால், அதாவது விரும்பப்பட்டவன் விரும்பி உன்னோட திருவடியை ஏற்றுவார்கள். அவர்கள் என்னை இழந்துட்டனால் இவன் எல்லாரும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, சிவனடியார்கள் இவர்கள் ஒரு கோலத்தை ஒருத்தர் காவி அணிஞ்சிருப்பார், ஒரு வெள்ளுடை அணிஞ்சிருப்பார், காவி அடிஞ்சவன் வெள்ளை அடை போட்டு நிற்கிறான் பாரு, யாருமே பெரிய சாமியார்னு சொல்கிறான், இன்னும் இதெல்லாம் விடலாமா, இவன் அவன் என்ன காவி போட்டுக்கிட்டு இருக்கான், நம்ம சைவத்தில் காவியே கிடையாது, ஏதோ ஒரு கருத்து எங்கேயோ கேட்டதெல்லாம் வச்சு சொல்லி அவர்களை இழுத்து பேசுவான், இப்படி தவ வேடத்தில் இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லி. அதை போலெல்லாம் இருக்காங்கல்ல. அதே போல் இவர் என்ன மனக்கோலத்திலே இருக்கிறார். ஒரு அடியார்னா ஒரு எளிமையாக இருக்க வேண்டாமா, ஒரு பட்டாடைகள்லாம் உடுத்தி மாலையை அணிந்து கொண்டு தாமரைப்பூ மாலை அணிந்து கொண்டு திருமண மாப்பிள்ளையாட்டம் இருக்காருன்னு ஏதோ ஒருத்தர் புரிஞ்சு விடுவாங்க. இட்டன் உன்னடியே ஏற்றக்கூடியவர்கள் என்னை இகழ்ந்திட்டனால் உன்னை நான் மறந்திட்டனால் இவைகள்லாம் கெட்டனால் இவை என்றலால் கருது. இவைகள்லாம் என்னை யாராவது 4 பேர் திட்டினானா அதுவும் கெட்டனால. உன்னை நான் இதுவரையிலும் வாழ்ந்திருக்கும் போது என்னைக்காவது ஒரு நாளாவது நான் உன்னை மறந்திருந்தேன்னா அவைகள்லாம் கெட்ட நாள். இவை என்றலால் இவை கெட்ட நாள் இல்லாமல் வேறு நல்ல நாள் என்று நான் கருத மாட்டேன் என்று சொல்கிறார். கருத மாட்டேன். கிளர் புனல் காவிரி வட்டவாசிகை கொண்டு அடிதொழுதேத்தும். கிளர்ந்து வரக்கூடிய புனலை நீரை கொண்டு கிளர்ந்து வரக்கூடிய காவிரி அண்ணன் இருக்கால, வட்டவாசின்னா அந்த வரக்கூடிய 2 பகுதியிலையும் உள்ள அந்த மரங்களில் அந்த செடிகள் கொடிகளில் உள்ள அந்த பூக்கள்லாம் கீழே இருக்கக்கூடிய வேரெல்லாம் மருத்துவ குணம் உடையவை. அதனால தான் ஆற்று நீரில் குளிப்பதெல்லாம் நல்லதும்பாங்க பாருங்க. ஒன்றும் ஒரு மருத்துவ குணம். மேலே இருக்கக்கூடிய இலைகள் அந்த பூக்கள்லாம் விழுந்து அந்த பூக்கள்லாம் மேலால் நிறைய வட்ட மாலைகள் போல வருதா அந்த காவிரி அன்னை ஏற்றுவதாக ஒரு ஓமையாக உருவகமாக அப்படி சொல்லிடுறாருன்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சிலர் என்ன பண்ணியிருக்காங்க, அதில் வந்த மாலை எல்லாமே வரும் எல்லாம் சொல்லியிருக்காங்க, விடப்பட்ட மாலை அதை கொண்டு காவிரி எண்ணெய் ஏற்றுவாங்கன்னா அப்படி அது பொருள் அது நிறையா பூக்கள் வரும்போது அப்படி நீங்கள் அதில் போல் ஆற்றுக்கரையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மிதந்து வரும்போது அமைதியாக இந்த ஆறு வரும்பொழுது அப்படி வரும். வட்ட வாசிகை உண்டுனா மாலை, வட்ட வாசிகை கொண்டு அடி தொழுதேத்தும். காவிரியே இந்த பொன்னி நதி அகிரினை அந்த காவிரியே என்ன பண்ணுறா, உன்னை அந்த வட்ட மாலையை கொண்டு உன்னோட அடியை போற்றி பரவுகிறான்னா நான் பரவ வேண்டும் என்பதை இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அடி தொழுது ஏற்றக்கூடிய பாண்டு கொடிமுடி நட்டவா நல்தவா தான். அப்புறம் நட்டமாடுகிற பெருமானை என்று கூட நம்ம எடுத்துக்கலாம், அப்படியும் எடுத்துக்கலாம். நல் தவத்தவர்னு எடுத்துக்கலாம். நல்ல நட்டமாடக்கூடிய பெருமானை நட்டவா உன்னை நான் மறைக்கணும். நானே உன்னை என்னோட உயிரறிவால் மறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் கூட என்னோட நான் என்றைக்குமே தவறாது உன்னுடைய மந்திரத்தையே சொல்லணும் என்று சொல்லுகிறார். சொல்லுனா நமச்சிவாயவே. ஓவும் நாள்னா நினையாத நாள், உணர்வு அழியும் நாள், உன்னை பற்றிய சிந்தனையே இல்லாமல் போகிற நாள், உயிர் போகும் நாள், உயிர் பாடை நாள். இது என்னன்னா இந்த உன்னை நினையாமல் இருந்தாலும் சரி, உன்னை பற்றிய உணர்வே அழிந்து போய் நான் உலகியல் சிந்தனையில் பின்னி பிணைந்து கிடந்தாலும் சரி, இவைகள்லாம் உயிர் போகிற நாளுக்கு ஒப்பது. உயிர் போயிட்டுன்னா நம்ம என்ன இருக்கோம், பிணமாக தானே கிடக்கிறோம். அப்படி அதற்கு ஒப்பது உயிர் இப்போ இது அது என்னன்னா இந்த பாடையை தூக்கி கொண்டு போகிறாங்கல்ல அந்த உடலை, அதை அதில் பாடை மேல் காவு நாள், அதில் மேலே ஏறி பயணிக்கக்கூடிய நாள் அப்படி மட்டும்தான் கருதுவோம். இதே போல் வீணடித்த நாள் உன்னை நினையாத நாள்லாம் இருக்கு இல்லையா. இப்போ உன்னை நினையாமல் இருக்கிறது, உன்னை பற்றிய உணர்வே இல்லாமல் இருக்கிறதெல்லாம் உயிர் போய் பாடையில் போகும் நாள் என்று அதற்கு ஒப்பது என்று கருதுவேன்னு சொல்லி களவுபடாத காலம்னு சொல்லி அப்பர் பெருமான் சொல்கிறார் இல்லையா திருவையாத்திரை. இந்த களவுபடாத காலம்னா காலத்தை களவு போடுவதெல்லாம் இறந்த உடலை தாங்கி நிற்பதற்கு சமம். இறைவனை பற்றி சிந்திக்காமல் இறைவனை போற்றாமல் எதுவுமே இறை தொடர்புடைய செயல் செய்யாமல் அந்த காலம் போது பாருங்கள், அது இந்த உடல் இறந்த உடலுக்கு சமங்கிற ஒரு கருத்தை இங்கே முன்வைக்கிறார். அப்படி வைக்கிறார். ஓம் நாள்னா நினையாத நாள், உணர்வு அழிதுனால உன்னை பற்றிய உணர்வே இல்லாதுன்னா உயிர் போகக்கூடிய நாளாகவும் பாடை மேல் நான் போகக்கூடிய காலம் என்று அதே போல் நாள் என்று அல்லாமல் வேறாக நான் கருத மாட்டேன், உயர்ந்த நாளாக கருத மாட்டேன். இவை என்றலால் கருதேன். எப்படி இதற்கு மேலே ஒரு ஆச்சாரியார் எப்படி சொல்ல முடியும்? எப்படியாவது மனத்தால் வாக்கால் செயலால் சிவத்தையோட தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள், இங்கே மந்திரத்தை ஓதுங்கள்.
அவர்களுக்கு இயன்ற அளவுக்கு இந்த உடல் உங்களுக்கு கொடுத்துருக்காரு, உடல் எந்த அளவுக்கு அனுமதிக்குதோ அந்த அளவுக்கு அதை இறைவனுக்காக ஆக்கலாம் இல்லையா? கிளர்புணல் காவிரி பாவு தன்புணல் பரவி வர்றது, பாவுன்னா இந்த இடத்துல பரவின்னு வர்றது, கிளர்ந்து வர்றது, புனல்லாம் நீர் வந்து கிளர்ந்து வர்றது, ஆர்த்து வர்றது. காவிரி பாவு தன்புணல் வந்திடி, அங்கே வந்து வரக்கூடிய பரஞ்சோதி, பரஞ்சோதியாக இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பெருமானே பாண்டி கொடுமுடி, அந்த பாண்டி கொடுமுடியில் நாவலா உன்னை நான் மறைக்கணும் சொல்லுனா நமச்சிவாயவே. நாவன்மை உடையவனே, நாவலர்னு யாரை போய் சொல்கிறது? பெருமானை வந்து சொன்ன வாக்கு பாருங்கள். நாவலான்னா அவரை விட யார் இருக்க முடியும்? நாவலரா? வேதத்தை வந்து மொழிந்தவர் அல்லவா? எல்லா உடையவர்களையும் வந்து பேசுவதற்கு அருள் கொடுத்தவர் அவர் அல்லவா? நாவன்மையை கொடுத்தவர். அதை வச்சுக்கிட்டு காசுக்கு விற்கிறாங்க. இறைவன பரத்துவத்தை வந்து பேசுகிறாருன்னா எல்லாத்தையும் கருத்து கொண்டு காசுக்கு இல்லை, காணிக்கை எல்லாம் வாங்கிக்கலாம். ஒரு குருவாக இருந்து ஒரு இடத்துல உரையாற்ற வர்றாருன்னா அவர் வந்த செலவு போகிற செலவு அவருக்கு வந்து எந்த அளவுக்கு பொருள் கொடுக்கணுமோ அவங்க ஏற்பாடு பண்ணுறவங்க காணிக்கையாக வந்து செலுத்தணும். அது வந்து தவறில்லை, காணிக்கை ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை. அது வந்து வேதத்தில் விதிக்கப்பட்டது. நீ கூப்பிடும் போதே எனக்கு எத்தனை 1000 ரூபா கொடுப்பேன், 30,000 ரூபா ஆகும், எனக்கு வந்து ஏசி ரூம் 2 போடணும், என்னோட வர்றவங்களுக்கு ஒரு ரூம் போடணும், எனக்கு ஒரு ரூம் போடணும், உங்கள் ஆள்லேயே ஒருத்தங்க காவல் இருக்கணும், ஹோட்டல் பாய் சமயத்தில் வரமாட்டான், இப்படி ஒருத்தன் கண்டிஷன் போடுவான். உங்கள் ஆளே ஒருத்தன் வந்து வாசலில் இருக்கணும், நான் கூப்பிட்டா வர்றதுக்கு, எனக்கு துணையான வேலையெல்லாம் செய்வதற்கு, இப்படிலாம் வந்து இந்த நாவன்மையை வைத்து கொண்டு 10,000 பேருக்கு ஒருத்தனுக்கு தான் வந்து பேசுவதற்கு நாவன்மை கொடுத்துருக்கிறாரு. அதை வைத்து நீ பொருள் ஈட்டுவதற்கு கருவியாக வைத்து எத்தனை பேர் இந்த இழி செயலில் ஈடுபட்டு மறைந்திருக்கிறார்கள் தெரியுமா? நீங்கள் இதை வைத்து இதில் சம்பாதிக்கக்கூடிய பொருள் ஈட்டக்கூடியதா? வேதத்தை விற்காதன்னு அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்களாம். எல்லாரையும் நான் சொல்கிறேன். நான் வந்து இந்த திருமுறைகளை விற்கிறவனை மட்டும் சொல்லலை, ஆகமங்களை வந்து சாஸ்திரங்களை வேதங்களை எல்லாம் வந்து காசாக்குறான் பாருங்க, எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் வந்து இது சொல்கிறேன். இதை விட ஒரு வேறு இழிவே கிடையாது. இறைவன் கொடுத்த கொடையை அவனுக்கு இந்த நாவன்மை, இந்த நினைவாற்றல், அதை போய் நீ வந்து இறை பரத்துவத்தை பேசுறதுக்கு, இறைவனுக்கான தொண்டுகளை செய்வதற்கு, அதை வந்து ஆர்வத்தோடலாம் நீ செய்யணும். இப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைச்சது, இந்த இறைவனுக்கு இந்த வேள்வியை செய்வதற்கு இன்றைக்கி இப்படிப்பட்ட வாய்ப்பை இவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். நம்ம போய் பங்கேற்றோம்னா அவர்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கையை மனமும் வந்து வாங்கி பெற்று வர வேண்டும். அப்படி காணிக்கையாக கொடுப்பவர்களும் ஒரு தக்கவாறு அவர்களுக்கு கொடுத்து அனுப்பணும். அதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு வேறு வருவாயே இல்லாத ஒரு நல்ல பேச்சாளராக இருக்கிறார், அவருக்கு வந்தான்னா நம்ம பெரும்பொருள் கொடுத்து அவரை ஆதரிக்கணும். அவர் குடும்பம் வந்து சிரமம் இல்லாமல் குடும்பம் நடத்துகிற அளவுக்கு நம்ம வந்து கண்காணித்து, ஒரு ஊரில் ஒரு பெரிய புலவர் இருந்தாருன்னா வேறு வருவாய் இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களில் ஒரு வசதி உள்ளவர்கள் அவர்களுக்கு வேண்டிய உதவிகள்லாம் செய்யணும். இதெல்லாம் வந்து கருத்து கொடுக்கணும். அதே போல் ஓதுவாமூர்த்திகள், அங்கே ஓதுவாமூர்த்தியை பசியா பட்டினியாக போட்டுட்டு நீ வந்து சாமிக்கு லட்சக்கணக்காக செலவு பண்ணி என்ன ஆகும்? அந்த ஓதுவாமூர்த்திகள் சிரமப்படுறாரா? அவருக்கு அந்த குடும்பத்துக்கு நீங்கள் வந்து எந்த அளவுக்கு உபயோகம் ஆகுது? அதாவது தோல் கொடுங்க, நீங்கள் வந்து தூக்க வேண்டாம், தோலாவது கொடுக்கணுமா வேண்டாமா? இதெல்லாம் வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். நாவலா உன்னை நான் மறைக்கணும். நாவலான்னா நாவன்மைக்கே ஆதாரமாக இருப்பவன் அவன். நான்மை உடையவன் உலகத்தில் உள்ளவர்கள் பேசக்கூடிய நாவன்மைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய நாவலா உன்னை நான் மறைக்கணும் சொல்லுனா நமச்சிவாயவை. என்னுடைய நான் வந்து நமச்சிவாய மந்திரத்தை மறக்காது. எல்லையில் புகழ் எம்பிரான் பெருமான பெருமைப்படுத்துறாரு. அவருக்கு அதான் முதல்ல சொன்ன ஆதிமான்பும் கேட்பானும் புகில் அளவில்லை கிழக்க வேண்டாம். அவரோட பெருமைகளை பேசினா இப்போ பேச தொடங்கினா எப்பயா முடியும்? அதனால கேட்காதையா. ஆமாம், எல்லையில் புகழ் எம்பிரான், எம்பிரான் என்னுடைய பிரான், எந்தை என்னோட அப்பா. இப்படி நீங்கள் வந்து பயிலுங்க இறைவன்ட்ட, சிவத்துக்கிட்ட. நீங்கள் என்னமோ அவர் கைலை மலையில் இருக்கிறாரு, 8 வலையில் இருக்காருன்னா நெற்றிக்கு நேரே புருவத்தின் இடைவெளி உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் பற்றுக்கு பற்றாய பரமன் கைலாய மலையான் இருந்திடம் சிற்றம்பலம் என நான் தேர்ந்து கொண்டேனே. திருமூலர் சொல்றாரு, எங்கே ஒன்றுகிட்டே இருக்காரு. வானுக்குள் ஈசனை தேடும் அதிகளில் தேனுக்குள் இன்பம் கருப்போ சிவப்போ தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தார்கள் ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே இருக்காரு இல்லையா? அப்படி வந்து உறவு முறையில் இது பண்ண. அவர் தான் தாயா வந்தாரு, அவர் தான் தந்தையா வந்தாரு, அத்தையா வராரு, மாமியா வராரு, மனைவியா வராரு, சகோதரியா வராரு, ஈன்றாளுமாய் எமக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியேன். எல்லா உறவு முறைகள்லையும் அவர் தானே வந்து அந்தந்த உயிரறிவில் மேலோங்கி நின்று உன்னை வந்து வளர்த்து எடுக்கிறாரு. அதுதான் எந்தை. தம்பிரான் தன்னுடைய பிரான், என் பொன் மாமணி, என்னோட பொண்ணு என்னோட மாமணி. குழந்தையெல்லாம் எப்படி கொஞ்சுவான்?
என் செல்லம், எங்கள் பொண்ணு, என் தங்கம்லாம் கொஞ்சுவாங்கல்ல பாட்டிலாம், என் பொன் மாமணி கல்லை உந்தி வளம் கொழித்து இடி காவிரி அதன் வாய்க்கரை, கரைவாய், கரைவாயின்னு எடுத்துக்கணும். அந்த இடத்துல கல்லை உந்தின்னா எல்லாத்தையும் உந்தி கொண்டு வருகிறது இல்லை, கல், பொண்ணு, மணி, என்னென்னமோ அங்கே இதில் விளையக்கூடிய அத்தனையும் வறண்டி கொண்டு வருகிறது அல்லவா. கல்லை உந்தி வளம் பொழிந்து இழி, வளத்தோடு பொழிந்து இழியக்கூடிய காவிரி அதன் வாய்க்கரைன்னா அதன் கரைவாய், இந்த தலம் இருக்கக்கூடிய இடம். நல்லவர் தொழுதேத்தும் சீர் கரையூர் பாட்டி கொடி முடியும். இதுதான் ஆச்சாரியர்கள் கொடி வைக்கிற விஷயம். இது நல்லவர் தொழுதேத்தும் சீர் அப்படின்னு சொன்னா, நீ வழிபாட பண்ண போனோம்னா நீ முதல்ல இவன் யோகியதை ஒழுங்கா இருக்கணும். நீ 1ஆம் நம்பர் அயோக்கியத்தனம்லாம் உலகத்துல பண்ணிட்டு நீ போய் வழிபாடு பண்ணா அங்க எப்படி உனக்கு அருள் கிடைக்கும்? நல்லவனா மாறு, இயன்ற அளவுக்கு மாறு. நேற்று வரையில் எப்படியா இருந்துட்டு இன்னையிலிருந்து நான் திருந்திடுவேன், இந்த தவறுக்கு நான் ஆளாக மாட்டேன், வாக்காலேயோ மனதாலேயோ செயலாலேயோ பிற உயிர்களுக்கு துன்பம் செய்ய மாட்டேன், துன்பம் செய்ய வேண்டும் என்று கருத மாட்டேன், பிற துன்பப்படுவதை பார்த்து மகிழக்கூடிய இழி நிலையெல்லாம் எனக்கு இருக்கக்கூடாது. இந்த தேசத்துக்காக வாழ்வேன், இந்த சமயத்துக்காக வாழ்வேன், நான் தூய்மையாக இருப்பேன், பொய்யே இன்னும் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் அடிப்படை தகுதி. அதான் நல்லவர். நல்லவர் தொழுதேத்தம். அப்படிப்பட்டவர்கள்லாம் தொழுதேத்தக்கூடிய சீர் கரையூர் பாண்டிய கொடுமுடியே வல்லவா. வல்லவான்னா இறைவனோட எல்லாம் வல்லவா, அதான் பேராற்றல் குறிக்கிறது. அவர் பேராற்றலுக்கு இணையான பேராற்றல் இத்தனை அண்டங்களையும் இயக்குகிறார்னா எவ்வளவு பெரிய, அதெல்லாம் சொல்ல முடியாது, அதை விளக்கவே முடியாது. அப்படிப்பட்ட வல்லவா உன்னை நான் மறைக்கணும். அப்படிப்பட்ட வல்லவரான பெருமான் எனக்கு உறவுன்னா அதை விட என்ன இருக்கு? 6 எனக்கு உறவு அமரர்கள் ஏறி என்பார்கள் திருவாடுதுறை. அப்படிப்பட்ட அவ்வளவு பெருமானே எனக்கு உறவா இருக்கிறாருன்னா அதான் உன்னை நான் மறைக்கணும். உன்னை மறைக்கவே கூடாதுண்ணா, மறைக்கவே கூடாது, மறந்ததும் கிடையாது. அப்படியே மறந்தாலும் சொல்லுனா நமச்சிவாய்வை. என்னை பூமியில படிச்சு எனக்கு இந்த 5 பொதிகள் கொடுத்துருக்கிறிய, அதுல நாக்கு ஒண்ணு அது மறக்காது. அதாவது இந்த முன்னாடியே சொல்லியிருக்கேன், அணிச்சை செயலா ஏதோ ஒன்று கடிக்குதுன்னா மூளையிலேருந்து கட்டளை வரத்துக்குள்ள கை போய் அடிச்சிடும். ஒரு கொசு கடிக்குதுன்னு வச்சுங்களேன், மூளையில் நான் கொசு இங்கே கடிக்கிறதுக்காக இப்போ தான் தோண்டிக்கிட்டு இருக்குது, உடனே போய் அடின்னு ஆர்டர் போட்டால் கை அடிக்குது, அணிச்சை செயலாக அடிக்குது பாருங்க. அந்த அளவுக்கு பயிற்சி அதிகமாக 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 இந்த நமச்சிவாயத்தை சொல்லி 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 அங்கே கணக்கை எழுதுங்கணக்கு கீழ்கணக்கு இன்னும் பெரிய எத்தனை தடவை சொல்றியோ எழுதி வச்சுக்குவாரு. எந்தெந்த விதமாக சொல்லியிருக்கியங்கிறதெல்லாம் எழுதி வச்சுக்க. அன்போட சொல்றியா, அன்பு இல்லாமல் சொல்றியா, இல்லை எதையாவது அடையணுங்கிற நோக்கத்தோட சொல்றியா, எல்லாமே அங்கங்கே கணக்குல ஏறிடும். அதனால வல்லவா உன்னை நான் மறைக்கணும், சொல்லுனா நமச்சிவாய்வே. நானே உன்னை மறந்து விட்டாலும் ஏதோ ஒரு சூழல் காரணமாக. அஞ்சினாருக்கு அரண். யாரு அஞ்சு எங்க சரணடைகிறார்களோ அவர்களுக்கு அரண். மார்க்கண்டேயன் போய் சரணடைஞ்சான், உடனே காப்பாத்தினாரு. சந்திரன் போய் சரணடைஞ்சான், காலில் விழுந்தான், உடனே ஒரு கலையை தூக்கி வச்சுக்கிட்டு உன்னுடைய கலைகள் இனிமே 15 நாள் தேய்வதும் 15 நாள் வளருவதும் இருக்கும், போ, அவனோட சாபத்தை நான் மாற்ற முடியாது என்று ஒரு அருள் புரிகிறாரு. ரதி தேவி சரணடைஞ்சா மன்மதனை உயிர்ப்பிச்சாரு. அருவமாக உனக்கு மட்டும் உருவமாக தான் உணர்வான், ஏனையோருக்கு அருவமாக அந்த கடல்ல விட உண்டோன்னா எல்லாரும் உயிர் வர்க்க கடவுளர்கள் தேவர்கள் எல்லோரும் போய் சரணடைந்தாங்க, காப்பாத்தினாரு. அஞ்சினாருக்கு அரண். யாரு அஞ்சு. அப்போ உனக்கு என்ன உலகில் கஷ்டம் வருதோ, என்ன குறைபாடு இருக்கோ, அவரோட திருவடியை இருக பட்டிடு. நீ எனக்கு அருள்னாலும் சரி, இடர்களையாரேனும் எமக்கிறங்காரேனும் பழல் நெறி பழனியாரேனும் சுடரூரில் என்பரா தெரியாடும் எம்மனாருக்கு அன்பு அறாது என்னஞ்சவருக்கு நீ உன்னை நான் மறக்க மாட்டேன், வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழும் உனகழல் விடுவேனல்லன்னு ஞானசமுந்தர் சொல்றாருல, அந்த உறுதிப்பாடு வேணும். நீ என்ன வேணாலும் செய், என்னை பிறப்பிச்ச, என்னை வளர்த்து எடுத்துருக்குற, எனக்கு இப்படிப்பட்ட குறைபாடு இருக்கு, இன்னைக்கு காத்தாலும் காவாடினாலும் போன்னு சொல்லி காலில் விடும், அவர் எது வேணாலும் செஞ்சுக்கிட்டு. அப்படிப்பட்ட சரணாகதி மனநிலை நமக்கு வரணும். அஞ்சினாருக்கு அரண் ஆதி என்று அடியேனும் நான் மிகவும் அஞ்சினேன், இவரை தவிர வேற யாருமே இல்லைன்னு அஞ்சி உன்னுடைய திருவடியே அடைந்தேன்னு அன்போடு புலம்பி அஞ்சி அடைந்தேன் ஆவிடதுரை ஆதியம்மானேன்னு சொல்லி பாடுவார். ஆமா, நானும் மிக அஞ்சினேன். அஞ்சல் என்று அடித்தொண்டனருக்கு அருள் நல்கினாக்கி நீ அஞ்சல் என்று இறைவன் சொல்ற வார்த்தையா அந்த அஞ்சல்னு தான் சொல்லுவார். இந்த புராணங்கள்லாம் வருது,
பெரிய புராணத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சேல், முதல்ல அஞ்சேல், அப்புறம்தான். ஆமாம், அஞ்சேல் என்று அடி தொண்டனருக்கு அருள் நல்கி நாய்க்கு. எனக்கு வந்து நீ என்ன பண்ணிட்ட, நீ எதற்கும் வந்து அஞ்ச வேண்டாண்டான்னு சொல்லி எனக்கு அருள் நல்கினார். அவ்வனமே அழிகின்றது என் அச்சம் கெடுவது. அச்சம் வந்து எனக்கு கெட்டுப்படுது. என்னோட அச்சம் அழிகின்றது என்னன்னா என்னோட அச்சம் வந்து கெட்டு போகுது. அதனால உனக்கு இழப்பு இல்லை. நீ அஞ்சேல்னு சொல்லிட்ட, என்னை வந்து எனக்கு புகலிடம் கொடுத்துட்ட, அதனால உனக்கு எந்த இழப்பும் கிடையாது. ஆனால் எனக்கு வந்து அச்சம் வந்து போய்விட்டது, கெட்டு விட்டது அப்படின்னு அதுக்கு பொருள். அழிகின்றது ஏன் அப்படின்னு அர்த்தம். இழப்பு உனக்கு எதுவுமே கிடையாது, அச்சம் கெடுவது, கெட்டு போய்விட்டது. பஞ்சின் மெல்லடி பாவைமார் குடைந்த ஆடு பாண்டி கொடுமுடினா, பஞ்சு போன்ற மெல்லிய அடிகளை உள்ள பாவைமார்கள்லாம் குடைந்த ஆடுனா மூழ்கி நீர் மூழ்கி ஆடுதல் என்று பேர். அப்படிப்பட்ட அந்த ஆற்றில் அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆற்றிலெல்லாம் அந்த காலத்தில் ஆற்றில் குளத்தில் குளிக்கிறதுலாம் பெரிய ஒரு இன்பமயமான ஒரு விஷயங்கள். அதெல்லாம் ஆடு பாண்டி கொடுமுடி நஞ்சனி கண்ட அன்றைக்கு சார்ந்த சரணடைந்தவர்கள்லாம் காத்தியத்திற்கு அடையாளமாக, பெருங்கரின் அடையாளமாக வைத்திருக்கக்கூடிய அதே அணியாக, மணி போன்ற ஒளி வீசக்கூடிய மணியாக வைத்திருக்கக்கூடிய மிடரை உடையவனே, உன்னை நான் மறைக்கணும் சொல்லுனா நமச்சிவாயவே. அடுத்த ஆறாவது, ஏடுவான் திங்கள், ஏடு போன்ற இளவான் திங்களை, வானத்தில் உள்ள இள வான் திங்களை சூடினையில் சரணாகதி தத்துவம் தான். என்பின் கொல்புளித்தோளின் மேல் ஆடு பாம்பு அரைக்கு அசத்த அழகனே, பின் நான் என்ன செய்வது? என்பின்கிறது இங்கே போட்டுக்கணும். கொல்புளித்தோல் ஆடு பாம்பு அரைக்க அசைத்தன்னா, அந்த புலித்தோல் ஆடையை வந்து பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்க அசைத்து என்று சொல்கிறாருல. அரைக்க அசைத்துன்னா அறையில் வந்து எதால் கட்டுறாருன்னா பாம்பால கட்டுறாரு. கொல்புளித்தோளின் மேல் ஆடு பாம்பு அது அரைக்க அசைத்த அழகனே என்பின், வேறு நான் என்ன சொல்வது? இவ்வாறு சொல்லாமல் அந்த என்பினை இங்கே எடுத்து போடணும். அந்தன் காவிரி, அந்த குளிர்ந்த காவிரி, பாடுன்னா பக்கம்னு அர்த்தம், பெருமை என்று ஒரு பொருள். பாடு என்பதற்கு பெருமை என்று ஒரு பொருள், பக்கம் என்று ஒரு பொருள், அப்படி எடுத்துக்கணும். பாடு தன்புணல் வந்திழி பரஞ்சோதி. பாடு தன்புணல்னா அதோட பக்கத்தில் வர அந்த ஆலயம் இருக்கக்கூடியது, அந்த தன்புணல் வரக்கூடிய காவிரியின் பக்கத்தில் இருக்கு. வந்திழி பரஞ்சோதி பாண்டி கொடுமுடி, அங்கே இருக்கக்கூடிய பாண்டு கொடுமுடியில் விட்டு இருக்கக்கூடிய பரஞ்சோதியே சேடனே. சேடனேன்னா பெருமைக்கு உரியவன்று ஒரு பொருள். சேடர்னா சேடர் வாழ்தில்லை சிற்றம்பலமைய என்று பாடல் வருது இல்லையா? அப்படின்னா வந்து பெருமைக்கு உரியவன் பேர். இந்த இடத்துல இன்னொரு பொருள் என்னன்னா, எல்லாமே அழிந்து போனவொடனே எஞ்சி இருப்பதுன்னு அர்த்தம். சேடம்னு சொல்லுவாங்க. அந்த ஆச்சாரியர்கள் உண்ணும் உணவில் வந்து அதை வந்து உண்ணா பெரிய புண்ணியம்னு சொல்லி மீதி இருக்கிறத சேடம்னு சொல்லுவாங்க. அதே போல் எல்லாமே அழிந்த பிறகு எஞ்சி இருப்பவன் அவன் ஒருத்தன் தானே. அப்படி ஒரு பொருள் எடுத்துக்கொள்ளலான்னு ஒரு கருத்து. சேடனே உன்னை நான் மறைக்கணும் சொல்லுனா நமச்சிவாயவே. அடுத்து ஏழாவது பாடல், விரும்பினின் மலர் பாதமே நினைந்தேன் வினைகளும் மிண்டன. நீங்கள் வந்து விரும்பி இறைவனோட திருவடியை பற்றுங்க, உங்களோட வினைகள் வென்று விடும். புரியுதா? ஆச்சாரியர் என்ன சொல்கிறாருன்னா தன் மேலே ஏற்றி சொல்கிறாரு, விரும்பினின் பாதமே தொடர்ந்தேன், விரும்பினின் பாதமே நினைந்தேன். என் பாதமே நினைந்தேன். பல தெய்வத்தை நான் வந்து வணங்க மாட்டேன். அந்த கோயில் இந்த கோயில் என்னென்னமோ புதுசாக வருது, ஒருத்தங்க சொல்கிறாங்க எல்லா கோயிலுக்கும் நான் போவாங்கிறாங்க. போகலாம், அதனால தவறு கிடையாது. ஆனால் சிவபெருமான் உனக்கு என்ன விதியை விதிச்சு ஆயுளை நிர்ணயித்து நீ நன்மையின் தெய்வமே என்னென்ன அடையணும்னு சொல்லி உனக்கு அடைஞ்சிருக்கிறாரோ அதை நீ அனுபவித்தே தீரணும். அதிலிருந்து விடுபட முடியாது பல தெய்வ வழிபாட்டுக்காரரால். இதை வந்து சிந்திச்சு தெரிந்து கொள்ளாது. விரும்பினின் மலர் பாதமே நினைந்தேன் வினைகளும் விண்டன. எனக்கு தீங்கு இழைக்கதாக வந்து வருதில் உலகில் வந்து என்ன தள்ளி தள்ளி பிறவிகளை எல்லாம் கொடுக்கக்கூடியதே, எனக்கு தீங்கு கொடுக்கக்கூடிய நல்வினை தீவினை எல்லாமே அழிந்து விட்டன. என்கிட்ட வினையே எனக்கு கிடையாது கணக்கில். நெருங்கி வன்பொழில் சூழ்ந்து எழில்பெற நின்ற. அடுத்து காவிரி இயற்கை சிவசக்தி வளத்தை சொல்கிறாரு. நெருங்கி வன்பொழில்னா வளமான பகுதி. வண்டல்லாம் வந்து சேருவதால் அந்த மண் வளம் நீர் வளம் நில வளமாக இருக்கிறதால வன்பொழில்னா ஒரே கரையாக இருக்கக்கூடிய வெயில் புகா வீழி மிழலையான் என வினைகிடும் பண்ணி வீழ் மலையில் வெயிலே புகாதுன்னு சொல்லுவார். அப்படி ஞானசம்பந்த பெருமான். அதே போல்
நெருங்கி வன்பொழில் சூழ்ந்து எழில்பெற நின்ற காவிரி கோட்டிடை. காவிரி கரையில் வந்து இந்த மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரையில் அந்த கரையில் வளர்ந்து அப்படியே அந்த கரை பகுதியில் நடந்து போகாத பகுதியை மூடி ஆற்றுல வந்து ஒரு கால்பாகம் பற்றி நிற்கிறதெல்லாம் நம்ம பெரிய ஆறுகள்லாம் நம்ம வந்து பார்த்து அவ்வளோ அழகாக இருக்கும். போகும்போது இந்த இயற்கை காட்சியெல்லாம் பார்க்கணும். இந்த பேருந்துலையோ இதுலேயே போகும்போது வேறு சிந்தனையிலே போவாங்க பல பேர் பிள்ளைகளே. அதில் என்னடா அந்த கொடி இவ்வளவு கொழுங்கொடி எழுந்தெங்கும் கூவிலங்கொல்லன்னு சொல்லுவார். கூவில மரத்தையே கொடி போய் ஏறி அப்படிலாம் நிறைய மரங்கள்லாம் அதெல்லாம் பார்த்து ரசிக்கணும். அதை வந்து சக்தி வெளிப்பாடாக வந்து சிந்திக்கணும். எங்கும் திருமேனி, எங்கும் சிவசக்தி, எங்கும் திருமணட்டம், எங்கும் சிதம்பரம், எங்கும் சிவமாய் இருத்தலால், எங்கும் தங்கும் சிவனருள்தான் விளையாட்டுதுன்னு எல்லாமே சிவசக்தி வெளிப்பாடாக வந்து காணக்கூடிய அந்த ஒரு ஞானம் நமக்கு வந்து வரணும், விருப்பம் வரணும். நெருங்கி வன்பொழில் சூழ்ந்து எழில்பெற நின்ற காவிரி கோட்டிடை. அந்த இயற்கை எழிலெல்லாம் ரசிக்கணும். காவிரி கோட்டிடைன்னா அந்த காவிரி கரை பகுதியில் குறும்பை மென்முளை கோதைமார் குடைந்தாடு பாண்டு கொடுமுடினா இளம்பெண்கள் எல்லாம் அங்கே அந்த பாண்டு கொடுமுடியில் அந்த காவிரியில் நீராடுகிறார்கள். அப்படிப்பட்ட பாண்டி கொடுமுடி விரும்பனே, அப்படிப்பட்ட பாண்டி கொடுமுடியை விரும்பி அங்கே சிவம்பு மூர்த்தியாக எழுந்தருளிருக்கிறீரே என்று பொருள். விரும்பனே உன்னை நான் மறைக்கணும் சொல்லுனா நமச்சிவாயவே இருப்பார். அடுத்த பாடல் செம்பொன்னேர் சடையாய். இறைவனோட அந்த தோற்றத்தை நமக்காக வந்து எடுத்து வந்திருக்கிற தோற்றம். அவருக்கு எது தோற்றம்? ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றும் இல்லா இருக்குது, 1000 திருநாமம் பாடினா எல்லையணம் போட்டோம்னா அவருக்கு எது ஒரு சாமிக்கு உருவமாக இருக்குது. நமக்காக இந்த உயிர்களால் பற்ற முடியாதுயா. உருவம் இல்லாமல் வெறும் பிளாங்காக வந்து வெட்ட வழியில் தான் இறைவன் சொன்னால் இந்த உயிர் அறிவால் வந்து பற்ற முடியும். உயிருக்கு தகுதி இருக்கா? அதுதான் பல நிலையில் பல பக்குவ எல்கேஜி படிக்கிற புள்ளியிலேருந்து பிஹெச்டி பண்ணுற. இப்போ நம்ம பண்ணுறது பிஹெச்டி ஏக இறை கோட்பாட்டில் நின்று அதை ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதை பிஹெச்டிலாம் முனைவர் பட்டத்துக்காக வந்து பயில்கிறார்கள். அதுபோல நிலையில் நாம் இருக்கோம். நம்ம அதெல்லாம் கடந்து வந்த பாதை. அதனால் அவைகள் கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இறைவன் தான் பல தெய்வங்களாக அங்கங்கே போய் அந்தந்த உயிர்களோட பக்குவத்துக்கு தக்கமாறு அவர்களை வழிபட செய்து ஒவ்வொரு நிலைப்பாடாக ஏற்றி வருகிறார். எல்கேஜி, யூகேஜி, பிரைமரி ஸ்கூலு, ஹை ஸ்கூலு, கல்லூரி, இளங்கலை, முதுகலை, அப்புறம் ஆய்வு நிறைஞர் அது கூட எடுத்துட்டாங்களாம். இப்போ முனைவர் அவ்வளவு இது படிநிலை இருக்குல்ல. அதனால அவர் உருவமாக தான் வந்து ஏற்று கருணையோடு வருகிறார் அந்த பெருமான். செம்பொன்னேர் சடையாய். செம்பொன் போன்று அப்படியே ஒளி வீசக்கூடிய அருளோங்கு சடையானே. திரிபுரம் தீயிழ சிலை கோலினாய். திரிபுரங்களை முப்புறத்தை எரிக்க மேருமலையை வில்லாக மலையை போய் வில்லாக வளைக்க முடியுமா? முடியாததெல்லாம் வந்து முடிய செய்யக்கூடியவர் தான் நம்ம பெருமான். வாசுகி பாம்பை நானா கட்டி திருமாலை அம்பா வைக்கி அக்னி அது அந்த அம்பின் நுனியில் வைத்து முப்புறங்களை இருக்கிறார் இல்லையா. திரிபுரம் தீயிழ சிலை கோலினாய். சிலைனா வில்லு. வம்புலாம் குழலாலை பாகம் அமர்ந்து. வம்புலாம் குழல்னா மனம் வீசக்கூடிய குழலையுடைய இயற்கையாகவே அந்த ஏன் அந்த பாண்டியனுக்கு இந்த தகராறுலாம் வந்துச்சு பிரச்சனை எல்லாம். இயற்கையாகவே வந்து நறுமணம் வீசக்கூடிய குழலை உடையவ நம்ம அம்பா. வம்புலாம் குழலாலை மனம் வீசக்கூடிய குழலை உடைய சடாமுடியை உடைய அழகிய முடியுடைய குழலாலை பாகம் அமர்ந்துன்னா விரும்பி என்று சொல். விரும்பி வந்து ஒரு பாகத்தில் உன்னோட சக்தி தானே. ஏது பிரிவு? ஒரு அருமையான பாடலாம் அதையும் சொல்லுவேன். சிவம் சக்தி தானே ஈன்றோம். யார்? என்னோட சக்தி, நம்மளோட சக்தி இருக்குல்ல, அது தனி உருவமாக்கக்கூடியது அவரால் முடியும், உன்னால் முடியாது. சிவம் சக்தி தானே ஈன்றோம். சக்தி தான் சிவத்தை ஈன்றோம். அந்த சிவமும் சக்தியும் பிரச்சனை பிரிக்க முடியாதையா? இந்த சக்தி தான் ஏன் சிவத்தை உருவாக்குறது? சிவன் தான் சக்தியை உருவாக்குதுன்னா ஒன்றில் ஒன்று பால் சுவையும் பிரிக்க முடியாது. அப்படி உவந்து இருவரும் புணர்ந்து இங்கு உலக உயிர் எல்லாம் ஒன்றும். உவந்து இந்த உலக உயிர்களுக்கு உடல்களை கொடுத்து ஆண் பெண்ணாக வந்து பிறப்பித்து அவர்களை முயங்கி செய்து இந்த உலகில் உள்ள இந்த உயிர்களுக்கெல்லாம் உடல் கொடுப்பதற்காக இவர்கள் இருவரும் வந்து உவந்து புணர்வது போல, ஒருவர் புணர்வது போல ஒரு தோற்ற காட்சி திருவிளையாடல். இருவரும் புணர்ந்து இங்கு உலக உயிர் எல்லாம் என்றோம். இந்த உலக உயிர்களுக்கெல்லாம் உடலை கொடுப்பாங்களாம். பவன் பிரம்மச்சாரியாகும். இறைவன் வந்து பிரம்மச்சாரி தான் என்னைக்குமே. பால்மொழி கன்னியாவாள். அம்பிகை என்னைக்குமே கன்னி தான். இவ்வளவு உயிர்களுக்கெல்லாம் உடலை கொடுத்து பிறப்பித்த பிறக்கும் அப்படின்னு அர்த்தம். தவம் தரும் ஞானத்தோருக்கு. யார் வந்து தவநிலையில உயர்ந்த தவநிலையில ஞானத்தோடு இருக்கக்கூடிய சிவஞானத்தோடு இருக்கக்கூடியவனுக்கு இத்தன்மைதான் தெரியும் என்றேன்னு சொல்லி
அருளந்தி சிவாச்சாரியர் நம்ம குருநாதர் சுபக்கம் சிவஞான சித்தியாரில் சுபக்கத்தில் 167வது பாடல் இதை மனப்பாடம் பண்ணிங்க. மற்றவங்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்கிறதுக்காக இன்னும் சாமி கல்யாணம்லாம் பண்ணிக்கிறாரு என்னன்னு சொல்லுவான். அவனுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கறதுக்கு இது ஞானத்தை உடையவனுக்கு தாண்டா, தவமுடையவனுக்கு தாண்டா இதெல்லாம் விளங்கன்னு சொல்லிட்டான். நாம் முதல்ல விளங்கி கொள்வோம். செம்பொன் நேர் சடையாய் திரிபுரம் தீயழ சிலை கோலினாய் வம்புலாம் குழலாலை பாகம் அமர்ந்து காவிரி கோட்டிடை, காவிரி கடை கரையில் கொம்பின் மேல் குவி, அந்த கிளைகள்லாம் இருக்கு பாருங்க, அதில் வந்து குயில் உட்காந்து குவிடுது. மாமயில் ஆடு பாண்டி கொடுமுடி, மயில்கள்லாம் ஆடுதுன்னா அப்போ வந்து இந்த நிலவளம் நீர்வளம் அந்த பஞ்சபூதங்களோட கொடைகள்லாம் எப்படி வந்து உயர்ந்த சிறப்பான எங்கே வந்து சிவாலயம் சீரும் சிறப்புமாக கொண்டாடப்படுகிறது, அங்கே பஞ்சபூதங்கள்லாம் எல்லா நலன்களையும் விளைவிக்கும். இது வந்து முதல்ல அடிப்படை அறிவுப்படுத்திக் கொள்ளணும். எந்த அளவுக்கு சிவதுரோகம் செய்கிறோமோ அங்கெல்லாம் எல்லா வீழ்ச்சிகளும் தான் வரும். உலகத்திலேயே அப்படித்தானே, உலகம் முழுவதுமாக இன்னைக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னா இறைவனுக்கு எதிரான நடவடிக்கைகள் மிகவும் அதிகமாக போனதால் அவங்களோட விளைவுகள் என்ன விதைக்கிறோமோ அதுதானே விளையும். இது வந்து இது இல்லையா, எந்த அளவுக்கு நீ பந்தை வீசுறியோ அதுதான் அதே விஷயோடு தானே எதிர்த்து வரும். இது வந்து லா, சட்டம், நியதி. கொம்பின் மேல் குயில் கூவ மாமயில் ஆடு பாண்டு கொடுமடி நம்பனே, எல்லோருடைய நம்பிக்கைக்கு உள்ள ஏக தெய்வனே, உன்னை நான் மறைக்கணும் சொல்லு நான் நமச்சிவாயவே. சாரணன், சரண் புகக்கூடிய இடம், சரணன் புகக்கூடிய ஒரே இடம். பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு, உலகியல் பற்று விடற்கு இறைவனோட திருவடியை வந்து பற்றுகிடான்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காருல. எல்லாம் சிவஞான செய்திகள் அவ்வளவு நிறைந்தது. அவர் ஒரு சைவர். அவ்வளவு இந்த ஆகம கோட்பாடு, ஆகம தத்துவங்கள்லாம் ஆகமத்தை அவன் படிச்சிருந்தா தானே அவனுக்கு தெரியும். திருவள்ளுவர் சிவஞான செய்திகளை தான் சொல்றாரு. சைவ சாஸ்திரங்கள்லாம் படித்தா தானே தெரியும். சும்மா ஏதோ தமிழே தெரியாமல் ஒரு பக்கம் தப்பு இல்லாமல் எழுத சொல்லுங்க, தமிழ்னு சொல்லிட்டு எவனா வருவான். இல்லை ஒரு பக்கம் வந்து நீ தப்பு இல்லாமல் ஒரு 2000 வார்த்தை ஒரு கட்டுரை எழுதி விடுறான்னு சொல்லுங்க, கலப்பு இல்லாமல் அவனை பேச சொல்லுங்க. நீ ஒரு ஸ்ரீ போடுறதுக்கும் ஷே போடுறதுக்கும் லட்சுமணனுக்கு லக்ஷ்மணனுக்கு லட்சுமணன்னு எழுதுறான்னா, சரஸ்வதினு எழுதுறான்னா, புஷ்பாவுக்கு வந்து புஷ்பான்னு எழுதுறாங்க. ஒரு எழுத்து கூட வரக்கூடாதுன்னு நீ சொன்ன. இன்னைக்கு 35% ஆங்கிலம் கலந்து போயிருக்கு. நீ ஏன் ஆங்கிலத்தை கலந்து பேசுறிய? நீ என்ன தமிழன்? இதெல்லாம் வந்து சொல்லி பார்க்கணும். அதனால சாரணன், சரண்முக இடம், பற்ற வேண்டும், இறைவனை வந்து பற்ற வேண்டும். அதாவது தந்தை, எல்லா உயிர்களுக்கும் தந்தை, எனக்கு தந்தை, எம்பிரான், என்னுடைய பிரான், அவரை தவிர எனக்கு பிரான் இல்லை. அதனால தன் மேலே ஏற்றி சொல்றாரு எம்பிரான், எந்தை தம்பிரான். எங்க அப்பாவும் அவர் தான் ஏன் கும்பிட்டார். சடைநாரம் அவருக்கும் வந்து பிரான், அவங்க அப்பாவுக்கும் பிரான், அவங்க அப்பாவுக்கும் பிரான், எந்தை தம்பிரான். என் பொன் மாமணி என்று இப்படியெல்லாம் சொல்லி பேரெண்ணாயிரம் கோடி தேவர் பிதற்றி நின்று பிரிகிறார். அந்த அதாவது எண்ணிக்கையில் அடங்காத அளவுக்கு தேவர்கள்லாம் இப்படியெல்லாம் சொல்லி சரணடைத்தக்க இலக்கே, என்னோட தந்தையே, என்னுடைய பிரானே, எங்க அப்பாவுக்கு எல்லாம் அப்பாவே, வழி வழியாக நாங்கள் ஒன்னதானே வந்து வணங்கிக்கிட்டு இருக்கிறோம். என் பொன் மாமணின்னு சொல்லி அதாவது அவ்வளவு தேவர்கள் அவ்வளவு நலங்களை அடைந்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் சொல்லி இறைவனை நமக்கு சொல்றாரு. இந்த தேவர்கள்லாம் இன்னைக்கு இவ்வளவு சுகங்கள்லாம் அடைகிறான், இன்பமா வாழறான் அப்படின்னு சொன்னா என்ன காரணம்னா இப்படிதான்டா வழிபட்டுருக்கிறான். விண்ணினார் பணிந்தேத்த வியப்புறும் மண்ணினார் மறவாது சிவாய என்று எண்ணினாருக்கு எழில் வானகம் பண்ணினார் அவர் பாளையத்துறை. 5வது திருமுறை 51வது பதிகம் 6வது பாடல் திருக்குறளுக்கு. இது நாவுக்கரசர் விண்ணினார் பணிந்தேத்த அந்த கருத்தை சொல்றாரு. வியப்புறும் மண்ணினார், என்னடா இந்த தேவர்கள்லாம் இப்படிலாம் சாமியை உழுந்து கும்பிட்டு தாண்டா இவ்வளவு செல்வங்கள்லாம் அடைஞ்சிருக்கிறான், ஆட்சி அதிகாரத்தெல்லாம் அடைஞ்சிருக்கிறான், அவன் போகத்துல வந்து மகிழ்கிறான்னு சொல்லி நாமும் வந்து இறைவனை கும்பிடுவோம். விண்ணினார் பணிந்த வியப்புறும் மண்ணினார், மண்ணில் வாழக்கூடிய மக்கள் மறவாது சிவாய என்று, மறவாது நற்றவா உன்னை நான் மறைக்கணும்னு சொல்லு நான் நமச்சிவாயினார்ல, அங்க அப்பர் பெருமான் சொல்றாரு மறவாது சிவாய என்று எண்ணினாருக்கு எழில் வானகம் பண்ணினார் அவர் பாழ்ந்திருக்கிறனா. இவன் வந்து இந்த பூமியை விட்டுட்டு இந்த உடலை விட்டு வந்த உடனே அங்க வந்து ஆள்வதற்கு அனுபவிப்பதற்கு அற்புதமான வானுலகத்தை பாளையத்துறையில் இருக்க என் சிவபெருமான் கைலாய மலையான் செஞ்சிருக்காருன்னு சொல்லி அப்பர் பெருமான் சொல்றாரு. அழகு பேரனாயிரம்னா எண்ணிக்கை இல்லாத தேவர்கள். பிதற்றி நின்றுனா
அன்பின் மிகுதியால் நாக்குழறும்ல. இறைவன் கொடுத்தாங்க, நன்றியோட வழிபடுறாங்க. நன்றியோட வழிபடும் போது என்ன ஆகிடும்? மன உருக்கம் வரும். மன உருக்கம் வரும்போது நாக்குழறல் ஏற்படும். நாக்குழறல் ஏற்படுதுன்னா மெய்ப்பாடு. அப்படி வந்து பிதற்றுறது, வேற ஒன்றும் இல்லை. பிதற்று நின்று பிரிகளார். உன்னை விட்டு அங்கே போக மாட்டாங்கிறாயா. இன்னும் நிறையா, இன்னும் 5000 ஆண்டு நான் அப்படி வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும், தேவலோகத்தில் நான் அப்படி இருக்கணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டு கேட்குறான். நாரணன் பிரமன் தொழும் கரையூர் பாடுனே. அப்படிப்பட்ட காத்தல் தொழில் அருளப்பட்ட, படைத்தல் தொழில் அருளப்பட்ட அவர்கள்லாம் கூட வந்து தொழக்கூடிய, எப்பொழுதும் தொழுது கொண்டு இருக்கக்கூடிய கரையூரில் இருக்கக்கூடிய பாண்டி கொடுமுடி காரணம்னா எல்லாத்துக்கும் கருத்தம். இந்த மாயைக்கு உலகத்தை வந்து பிரித்து உலகமாக, அப்போ சர்வ அண்டங்களாக பஞ்சபூதங்களை வந்து எல்லாம் பிரித்து இயக்கக்கூடியதுக்கு எல்லாத்துக்கும் வித்தாக இருக்கக்கூடிய காரணம் இயக்க கடவுள் இருக்கக்கூடியவன் பெருமான் தானே. காரணா உன்னை நான் மறைக்கணும் சொல்லுனா நமச்சிவாயவே. நான் வந்து உன்னை மறந்தாலும் என்னோட நான் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லும். கடைக்காப்பு கோணிய பிறை சூடியை கரையூர் பாண்டிக்கொடி பேணிய பெருமானை. அங்கே பேணினா விரும்பி அங்கே வீட்டில் இருக்கக்கூடிய சிவம்புவாக மூர்த்தியாக இருக்கக்கூடிய பாண்டி, அந்த காவிரி கரையில் பாண்டி கொடுமையில் இருக்கக்கூடிய பெருமானை பிஞ்சக பித்தனை சடாமுடிய உள்ளவன் உயிர்கள் மேலே வந்து பித்துன்னா என்ன? அவருக்கு பெருங்கருணையை தான் பித்துன்னு சொல்றாரு. பித்தர் போலும் பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றேன்னு சொல்லி ஞானசமுந்தர் பாடுவார். அங்கே பித்தா பிரசூடின்னு எருக்கத்த முடியல ஞானசமுந்தர் சொல்றாரு. இறைவன் வந்து பித்தான்னு என்ன சொன்ன, பித்தனோ மறையன்னு சொன்னடா, வன்மை பேசுனேன், என்னை பித்தன்னே எடுத்து பாடுறாங்கிறாரு. உடனே இவர் என்ன பண்றாரு? அதற்கு முன்னாடியே ஆச்சாரியார் ஞானசமுந்தர் பித்தா பிரசூடின்னு எருக்கத்தம்புலியூர்ல வந்து பாடியிருக்காரு. அந்த வார்த்தையும் சேர்த்துக்கிறாரு, பித்தா பிரசூடின்னு. பாருங்க, இதெல்லாம் வந்து இதே போல உரைகள்ல தான் நீங்க கேட்க முடியும். இப்படி ஆய்வு உரைகள்ல தான் கேட்க முடியும். எருக்கத்தம்புலியூர் திருப்பதி திரு எருக்கத்தம்புலியூர் எடுத்து பாருங்க, பித்தா பிரசூடின்னு பாடியிருப்பார் ஞானசமுந்தர். முதல் பதிகத்திலே பித்தர் போலும் பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் என்றுன்னு பாடியிருப்பாரு. பிஞ்சக பித்தனை, அந்த உலக உயிர் மேல வந்து பித்து எப்படியாவது இவைகளை, அதாவது நம்ம குழந்தை கெட்டு போறான், இப்படி போறான் அப்படி போறான், அவனை எப்படியாவது நல்வழிப்படுத்தி உயர்ந்த நிலையில வந்து வைத்து பார்க்க வேண்டும். உலகெல்லாம் பெருமைப்படும்படி, ஊரார்கள் உற்றார்கள் உறவினர்கள்லாம் பெருமைப்படும்படி வளர்க்கணும்னு ஒரு தாய் எப்படி பதட்டப்படுவா, அந்த பதட்டம், அந்த பித்து தாங்க, வேற எந்த பித்தும் இல்லை. இந்த உலக உயிர்களாகி நம்ம எப்படியாவது வளர்த்து நல்வழிப்படுத்தி தன்னை நோக்கி செலுத்தி தன்னுடைய பேரின்பத்தை அவர்களை அனுபவிக்க செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு பித்து. பிஞ்சக பித்தனை பிறப்பில்லையே, எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒரு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. பானுலா வரி உண்டு அரை கொன்றையந்தாரன்னா, பான்னா இசைன்னு சொல்லு, பண்கிறத வந்து விரித்த, அதாவது எதிகை நோக்கின்னு சொல்லுவாங்க, அதோட விரிவு, பண் என்பதோட விரிவு. பானுலா வரி உண்டுன்னா ஒழித்து கொண்டு, இசைத்து ஒழித்து கொண்டு அறையக்கூடிய அந்த இது, அறைதல்னா ஒழித்தல்னு அர்த்தம். வரிகள் உள்ள வண்டுகள் அந்த கொன்றை மாலையை அணிஞ்சிருக்கிறார்கள். அதில் வந்து அது இருக்கக்கூடிய தேனை குடிப்பதற்காக இந்த வண்டுகள்லாம் சூழ்ந்து ஒழிக்கின்றன, இசைத்து ஒழிக்கின்றன. அப்படி பாம்பரை, அந்த படமுடைய பாம்பை வந்து அறை நாணனை, அதையே நானாக வந்து பாம்பை எவனாலாவது கட்ட முடியுமா உலகத்துல? பாம்பை போய் நீ பெல்ட்டா கட்ட முடியுமா? எவனால வேற எந்த தெய்வத்தாலையும் யாரையும் கும்பிடுறிய கட்ட முடியுமா? நாணனை அறை நாணனை, அதை நானா கட்டுறேன். தொண்டன் ஊரன் சொல்லுவை, அவருடைய தொண்டனாகிய அடித்தொண்டனாகிய ஊரனாகிய நம்பியூரனாகிய வன்தொண்டனாகிய சுந்தரமூர்த்தியாகிய நான் சொல்லும் சொல்லுவை சொல்லுவாருக்கு இல்லை பாவமே, உனக்கு பாவமே இல்லை போ, இதுவரையிலும் என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, கொள்வாரேனும் குணபல நன்மைகள் இல்லாரேனும் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பதால் நல்லார் நாமும் நமச்சிவாயவே. மந்திரமலை அளவுக்கு மந்திரமன்ன பாவங்கள் மேவிய பந்து அணையவர் தாமும் பகிர்வர்கள் சிந்தும் அல்வினை செல்வமும் அல்குமால் நம்பன் நாமும் நமச்சிவாயவே என்று சொன்னாரு. அவர் விண்ணுற அடிக்கிய விறகின் வெவ்வழில் உண்ணிய புகில் அவை ஒன்றுமில்லையாம் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே அப்பர் பெருமான். அதை தான் சொல்றாரு. தொண்டனேன் ஊரன் சொல்லுவேன், நமச்சிவாய மந்திரத்தை ஓதுறான்னு சொன்னான். நீ ஓதுனா உனக்கு பாவம் கிடையாது, பாவம்லாம் அற்று போய்விடுயா. அப்புறம் என்ன நீ புண்ணியன்னா சிவனை வழிபட தகுதியவன், சிவனை வந்து அனுபவிக்க தகுதி உடையவனாக என்று சொல்லி இது மிகவும் வந்து இதெல்லாம் வந்து ஓதணும். நமச்சிவாய பதிகள்லாம் மனப்பாடம் பண்ணணும். நாங்கள்லாம் இப்போ அந்த காலத்தில் அதுதான் எல்லாருமே மனப்பாடம் பண்ணுவாங்க. 4 நமச்சிவாய பதிகம்,
திருநீற்று பதிகம், பொதுவாக அப்புறம் இடர் நின்றலன்னு வேறு தோழிப்பங்க, சிவபுராணம், திருத்தொன்ற தொகை கண்டிப்பாக தினம் ஓதணும். அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டு ஓப்பார், ஆரூரில் அம்மானுக்கு அன்பராவன்னா இறைவனுக்கு அன்பாக கூடிய ஒரு பயனை தரக்கூடிய ஒரே பதிகம், ஒப்பற்ற பதிகம் திருத்தொன்ற தொகை. அதை தான் நம்ம அந்த விரிவை தான் நான் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். திருத்தொன்ற தொகை வித்து அதோட விரிவை தான் நான் வந்து இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி, இதுவரை கேட்ட எல்லா அன்பர்களுக்கும் எல்லா சிவமங்கல நலன்களும் விளைய வேண்டும் என்று இறைவனை இறைஞ்சி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.